pulmonology first. Dr. Vijay Shekaran in the question. இப்போ ஒரு 4 இயர்ஸில் if we diagnose a child with DMD, Duchenne muscular dystrophy, எப்போ அவங்களுக்கு அந்த லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு அல்லது ரெகுலர் பல்மனாலஜி ஃபாலோ அப் தேவைப்படும்? 4 வயசுலேயே ஒரு லங் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணுமா அல்லது அட் வாட் ஏஜ் டு தே ரிக்வயர் லங்? ரொம்ப வேல்யூபிள் கொஸ்டின் தான் சார் கேட்டது. இப்போது சார் முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தோன்னா இப்போ ஏன் இப்படி அரேஞ்ச் பண்ணாங்கன்னாவே கொஞ்சம் நம்ம குழந்தைகள் நம்ம பேசுகிறது அவங்களுக்கும் புரியும். இது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அது அதை பற்றிலாம் பேசும்பொழுது ஒரு மன சஞ்சலம் அடையக்கூடாதுன்ற ஒரே காரணனால தான் குழந்தைகள் கொஞ்சம் விளையாட வச்சுட்டு கொஞ்சம் பெற்றோர்களுக்கு கொஞ்சம் நல்ல அட்வைஸ் கொடுக்கலாம். ஸோ தட் நீங்கள் குழந்தைங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கலாம், எவ்வளோ நாள் நோய் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு தான் சார் இப்போ ஆரம்பித்தார். அதோட இந்த ஒரு டிஎம்டின்ற பிரச்சனைகள் பெரும்பாலும் மசில் சம்மந்தமானது தான். மசில்ன்றது உடம்பு ஃபுல்லாக இருக்குது, ஒரு இடத்துல கிடையாது, அது எல்லா இடத்துலையும் இருக்குது. குறிப்பாக நம்மளே அறியாமல் ஒரே செய்யக்கூடிய ஒரு வேலை என்னன்னா நம்ம மூச்சு விடுறது. மூச்சு இப்போ நம்ம விடுறது நமக்கே தெரியாது, ஆனால் நம்மளே அறியாமல் நம்ம மசில்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு, முக்கியமாக இந்த செஸ்ட்டில் இருக்கிற மசில், கீழே டயஃப்ரம் உதர்வதானம்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுது. பட் இந்த ப்ராப்ளம் வரும்பொழுது எல்லா மசிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ணுற நேரத்தில் முக்கியமான மசில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லங்ஸ் சம்மந்தமான மசில் தான். அதுக்கு தான் சார் இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. பெரும்பாலும் இந்த மாதிரி இன்வால்வ் ஆன குழந்தைகளுக்கு ஒரு 4 வயசில் உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க நடக்கிறது சொல்கிறது பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். அந்த தடுமாறுறது, அந்த டோ இதெல்லாம் டிலேலாம் இருக்கும். பட் லங்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அந்த டைமில் ஒன்றும் இன்வால்வ் ஆகிறதில்ல. அதனால் நீங்கள் 4 வயசில் நியூராலஜிஸ்ட் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுட்டு மசில் பவர் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். பெரும்பாலும் ஒரு 6லேருந்து 7 வயசில் தான் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மசில் இன்வால்மெண்ட், இந்த லங்ஸ் சம்மந்தமான மசிலும் இன்வால்வ் ஆகலான்றது. பிரச்சனைகள் எப்போ ஆரம்பித்தாலும் அது வெளியே தெரியறதை பற்றி நான் பேசுகிறேன். பெரும்பாலும் 6, ஏன்னா அதனால தான் அந்த 6 வயசு வரல கூட நம்ம இது பண்ணலாம். 6 வயசுக்கு அப்புறம் டாக்டருங்களே சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு சைடு கார்டியாலஜி, ஒரு சைடு பல்மனாலஜி, ஒரு சைடு பிசியோதெரபி இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் டைரெக்டாக ஆன்சர் என்னன்னா 4 வயசு அப்படியே நம்ம டயக்னோஸ் பண்ணால் கூட பெரும்பாலும் நம்ம பல்மனாலஜி நுரையீரல் டாக்டரை பார்க்குற பருவங்கள் 5, 6, 7 இந்த வயசில் எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறது அவ்வளோ நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இது பார்த்தா மெயின்லி இந்த லங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்ததுன்னா நம்ம முக்கியமாக வேண்டியது ஃபிசியோதெரப்பி தான், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைசஸ்னால் என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுவீங்க 5-6 வயசில்? அவர் இப்போது டாக்டர் உங்கள் குழந்தைய டயக்னோஸ் பண்ணி ஒரு பல்மனாலஜிஸ்ட்டு, கார்டியாலஜிஸ்ட்டு அவங்ககிட்டலாம் அனுப்பிட்டு ஃபிசியோதெரப்பிக்கு அனுப்பும்போது பேசிக்கலாக அந்த 4-5 வயசுல அவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப மேஜராக டாக்டர் விஜய் சேகரன் சொன்ன மாதிரி லங் இன்வால்மெண்ட் இருக்காது. பட் அவங்க சேஃப்டிக்கு என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பரான அந்த டயஃப்ரமேட்டிக் மசில், ஏன்னா பாதி குழந்தைங்க சம்டைம்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் வீசிங் டிசார்டர் இருக்கும். அவங்க கரெக்டான இந்த ரெஸ்பிரேட்டரி மசில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சிம்பிளான லங்குக்கு கரெக்டாக அந்த டயஃப்ரம்ன்ற மசில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் சிம்பிளா அவங்க குழந்தைங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த 3 பால் இருக்கும், இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் சொல்லுவோம். அந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போம் அந்த பேஷண்ட்டுக்கு. பட் என்னன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸும் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் மாதிரி இந்த ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் அதிகமாக பண்ணும்போது மசில் டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகிற மசில் திரும்ப மசில டேமேஜ் ஆகாது. அது மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்டோன் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக இருக்கும். அதனால நம்ம அதிகமாக ரெசிஸ்டன்ஸோட பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸும் வீக் ஆச்சுன்னா குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பிரேட்டரி மசில் ஸ்ட்ரென்த்தும் லூஸ் பண்ண ஆரம்பிக்கும்.
சில சமயம் என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து டாக்டர் இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் கொடுக்க சொன்னார் சொல்லிட்டு ஒரு வாட்டி 50 வாட்டி பண்ணு 100 வாட்டி பண்ணுன்னு விடுங்க. அதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. மிஞ்சி போனா ஒரு 10 வாட்டி, காலையில ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி பண்ணா போதும். இன்னொன்னு, இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏஜ் அதிகமாக அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி மசில் எஃபர்ட் கம்மியா இருக்கும்போது கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு ரிடென்ஷன் அதிகமா இருக்கலாம். அதனால கூடுமானவருக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 5 வாட்டி குழந்தைங்களுக்கு ஒரு விசில் ஊத வைக்கிறது, பலூன் ஊத முடிஞ்சா பலூன் ஊத வைக்கிறது, அது மாதிரி கொஞ்சம் சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணா போதும். ஏஜ் ஆகாம என்னென்ன இன்வால்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தேர் ஆர் லாட் ஆஃப் புது ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இது மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து ரெஸ்பிரேட்டரி மசிலை வந்து வீக்கெண்ட் பண்ணாம அதே டைத்துல ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனை வந்து மானிட்டர் பண்ணதுக்கு ஒரு நியூராலஜிஸ்ட், ஒரு பல்மனாலஜிஸ்ட், ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு எண்டோக்ரைன் சூப்பர்விஷன்லயும் நம்மளும் வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸை வந்து சீக்கிரம் டெட்டோரியேட் ஆகாம அதே டைத்துல குழந்தைங்களுக்கு ரிப்பீட்டடா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வராம அந்த கார்டியாக் மசில்ஸ் அந்த ரெஸ்பிரேட்டரி மசிலை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ப்ரோக்ராம் வந்து சப்சிக்வெண்டா பண்ணலாம். அதில் அப்புறமா சொல்றேன். இல்லை, இப்போ அவர் வந்து இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் சொன்னார். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அது கொண்டு வரல. நாங்கள் பேசிக்கலி ஒரு 3 பால் இருக்கும், பார்த்துருக்கீங்க இல்லையா? அது வந்து ஊதர் தான். அது அவரோட மெயின் கான்செப்ட் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, ரொம்ப அதிகமாக செய்ய வைக்காதீங்க. ஏன்னா இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் முக்கியம்தான். அதுக்காக உடனே ஒரு 10 தடவை டெய்லி செய்கிறது அந்த மாதிரி வேண்டாம். 2 வேளை பண்ணால் கூட போகிறோம். அந்த பால் எதுக்காக பால் மாதிரி வச்சுருக்கோன்னா, அந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர்னு வச்சுருக்கோன்னா அது வந்து ஒரு இன்சென்டிவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதாக இருக்கும். அது வந்து அது செய்யும்போது அவங்களுக்கு விளையாட்டு மாதிரி இருக்கும். அதே டயத்தில் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். அந்த பாலை ஊதி அந்த மேலே கொண்டு போங்கன்னு சொல்கிறது வந்து எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். அண்ட் லங்ஸ்க்கு அது நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஐல் கோ டு த கார்டியாலஜிஸ்ட். டாக்டர் அனுராதா, இப்போ ஹார்ட் லங் சொன்ன மாதிரி ஹார்ட் இன்வால்மெண்ட். இப்போ 4 வயசில் இப்போ டயக்னோஸ் ஒரு சைல்டுக்கு டிஎம்டின்னு டயக்னோஸ் பண்ணணுன்னா எந்த வயசுலேருந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க பார்க்கணும்? இல்லை 4 வயசுலேயே உடனே எக்கோ எடுத்து இசிஜி எடுத்து பார்க்கணுமா? இல்லை வாட் ஏஜ் டு யூ எக்ஸ்பெக்ட் ஒரு குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலான்னு சொல்லிட்டு எப்போலேருந்து அவங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம்? ஹார்ட் அந்த டிஎம்டியில் வந்து இப்போ 4 வயசில் டயக்னோஸ் பண்ணும்போது அர்ஜென்ட்டாக கார்டியக் செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இம்மீடியட்டாக செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. லங்ஸ்க்கு சார் சொன்ன மாதிரியே ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 இயர்ஸ் 6 வயசுலேருந்து தான் ஹார்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அந்த பாசிபிலிட்டியும் வந்து வயசாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான். ஸோ 4 வயசில் வந்து உடனே செக் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஹார்ட் வந்து இந்த கண்டிஷனில் 2 விதமாக அஃபெக்ட் ஆகும். ஒன்று வந்து ஹார்ட் மசில் அஃபெக்ட் ஆகுது. எப்படி நமக்கு அந்த வெளியில் இருக்க மசில் அஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி அந்த ஹார்ட் மசில் அஃபெக்ட் ஆகுது. அது ஒன்று. 2வது விதமாக அஃபெக்ட் ஆகுது வந்து லங் அஃபெக்ட் ஆனால் செகண்டரி டு தட் லங்குனால ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லங் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடு ஹார்ட் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுவும் வந்து லிங்க் டு த லங்ஸ். ஸோ இந்த 2 விதமாக இது அஃபெக்ட் ஆகணும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப முன்கூட்டியே டயக்னோஸ் பண்ணணும். அந்த குழந்தைக்கு தெரியும் போதோ, அதாவது சிம்டம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமோ, இல்லை அந்த எக்கோ பண்ணிட்டு அதில் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கோ, அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை டயக்னோஸ் பண்ணணும். ஸோ அதனால இஃப் இட் இஸ் பாசிபிள் 4 வயசில் டயக்னோஸ் பண்ணும்போது ஒரு பேஸ் லைன் எக்கோ பண்ணால் இட் இஸ் குட். அதர்வைஸ் அரௌண்ட் 6 இயர்ஸ் we can start doing that. ஸோ ஹார்ட்டு லங்ஸ் பேசணும். இப்போ எண்டோக்ரைன் டாக்டர் சௌந்தரமிசியா, எதுக்காக எண்டோக்ரைன் ப்ராப்ளம் இதில் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுக்காக நம்ம ஹார்மோன் டாக்டர் பார்க்கணும்? இதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம்? எந்த ஏஜ்லேருந்து நம்ம எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸை டயக்னோஸ் பண்ணோம்? எந்த ஏஜ்லேருந்து நம்ம மானிட்டர் பண்ணோம் ஃபஸ்ட்டு? ஸோ பேசிக்லி டிஎம்டிங்கிறது நம்மளுக்கு மசில் ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ ஹார்மோனுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். லைக் லங் ஹார்ட்லலாம் மசில்னால நீங்கள் அந்த டாக்டர்ஸ் பார்க்குறீங்க. பட் ஹார்மோனுங்கிறது ஜஸ்ட் கெமிக்கல்ஸ் இந்த பிளட். ஸோ ஏன் நீங்கள் வந்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட் பார்க்குறீங்கன்னா பேசிக்லி எதுவும் ஒரு டிசீஸ் பாடியில் இருக்குனாவே க்ரோத் காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஏன்னா அந்த டிசீஸ்க்காக நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து உள்ள எனர்ஜி தான் அது ரெக்கவரிக்காக போயிடும். ஸோ ஹைட் எப்பயுமே காம்ப்ரமைஸ் ஆகும் எனி டிசீஸ் கண்டிஷனில். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹைட் வந்து உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க. செகண்ட் திங் ஸ்டீராய்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்டீராய்டுமே வளர்ச்சி
ரேட் க்ரோத் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஒரு வருஷத்துல 5 to 6 சென்டிமீட்டர் வளருவாங்க எல்லா குழந்தைங்களும். ஸோ ஸ்டீராய்டு போடும்போது அந்த வளர்ச்சி வந்து கம்மியாயிடலாம். ஸோ ஹைட்டுங்கிறது காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து வெயிட்டும் ஜாஸ்தியாக போடுவாங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு இல்லையா. ஸோ எப்பயுமே டயட் அண்ட் எக்ஸசைஸ் வந்து ஒரு பேலன்ஸ் இருந்தால் தான் வெயிட் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ எக்ஸசைஸ் கம்மியாகும் போது என்ன ஆகுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நிறைய வெயிட் போடுது. ஸோ வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. மோரோவர் ஸ்டீராய்டு வந்து அப்பிடைட்னா பசியை ஜாஸ்தி பண்ணிடுது. ஸோ பசி ஜாஸ்தியாக இருக்கிறனால நிறைய சாப்பிட்றதுனாலும் வெயிட் ஜாஸ்தியாக போடுது. ஸோ செகண்ட் வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, ஒபிசிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்மி ஹைட்டு, செகண்ட் வெயிட்டும் ஜாஸ்தி ஆகிடுது. மூணாவது பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டின்னு சொல்லுவோம், பெரிய குழந்தை சேஞ்சஸ் வருது சரிங்களா. அது வந்து யூஸ்வலாக கேர்ள்ஸில் வந்து ஒரு 8-9 இயர்ஸ் போல் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வருது. அப்புறம் ஒரு 10-11 வயசு போல் மென்சஸ் வருது. அதெல்லாம் பியூபர்ட்டி கேர்ள்ஸில். பாய்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டஸ், இந்த விதைகள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது பெருசாகும், கீழே ப்ரைவேட் ஏரியா ஹேர் வரும், அதுக்கப்புறம் பீனஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் எடுத்து பேட்டரி போயிடுதா? ஹலோ ஹலோ. ஸோ பியூபர்ட்டியும் டிலே ஆகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி க்ரோத் வந்து எதுவும் டிசீஸில் வந்து க்ரோத் அஃபெக்ட் ஆகுது சொன்னேன், அதே மாதிரி இந்த பியூபர்ட்டிக்கும் உள்ள ஹார்மோன்ஸ் வந்து எதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னாவே பியூபர்ட்டி ஹார்மோன்ஸும் சுரக்காது சரிங்களா. ஸோ செகண்ட் பாயிண்ட், அதே மாதிரி ஸ்டீராய்ட்ஸ்னாலையும் பியூபர்ட்டி ஹார்மோன்ஸ் சுரக்கிறது கம்மியாயிடுது. அதனால இந்த குழந்தைங்களுக்கு பியூபர்ட்டி மெச்சூரிட்டி வந்து டிலே ஆயிடுது. அதான் மூணாவது ப்ராப்ளம் நம்மளுக்கு டிஎம்டி குழந்தைங்கள்ல. நாலாவது ப்ராப்ளம் பார்த்தா இந்த மசில்ஸ் அஃபெக்ட் ஆகுறதுனால மசில்ஸ் எல்லாம் போன்ல தான் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா. ஸோ நல்ல மசில் மூவ் ஆனால் தான் போன் ஸ்ட்ரென்த்தும் நல்லா வரும் குழந்தைங்களுக்கு. ஸோ இங்கே மசில் மூவ்மெண்ட் கம்மியாகிறதுனால போன் ஸ்ட்ரென்த்தும் வந்து கம்மியாக இருக்குது குழந்தைங்களுக்கு. அதோட நம்ம ஸ்டீராய்டு போடுறதுனால போன் ஸ்ட்ரென்த் கம்மியாயிடுது. ஸோ அதனால போன் ஸ்ட்ரென்த் பார்க்கணும். போன் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகலாம். ஃப்ராக்சர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும், மூவ்மெண்ட் கம்மியாயிடும். ஸோ ஏன்னா நம்ம பெட் ரெஸ்ட்னு சொல்கிறோம் ஒன்ஸ் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா. ஸோ அது பெட் ரெஸ்ட் முடிச்சு திரும்ப அவங்க மூவ் பண்ணுறது சிரமமாயிடுது. ஸோ இதுதான் 4 ப்ராப்ளம்ஸ் மெயின்லி. இது தவிர ஸ்டீராய்டு போடுறதுனால என்ன ஆகுது, நம்ம உள்ள பாடியிலும் ஸ்டீராய்டு சுரக்கும் எல்லாருக்குமே. ஸோ டேப்லெட் மட்டும் கிடையாது, உடம்புலேயே கெமிக்கல் ஸ்டீராய்டு சுரக்கும். ஸோ இது ரொம்ப வருஷம் நம்ம ஸ்டீராய்டு போடும்போது என்ன ஆகும், உள்ள பாடியில் சுரக்கிற ஸ்டீராய்டு கம்மியாயிடும். ஸோ அது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவோம், உடம்புல சுரக்கிற ஸ்டீராய்டு பேர். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து சப்போஸ் உடம்பு சரியில்லை, இல்லை எதுவும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு ஸ்டீராய்டு ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகணும் அந்த மொமெண்ட்டில். அப்போ வந்து ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அட்ரினல் கிரைசிஸ்னு ரொம்ப சிக்காக ஆகிடலாம் குழந்தைங்க. பிபி ட்ராப் ஆகலாம், சுகர் ட்ராப் ஆகிடலாம். அது மாதிரி ரொம்ப சிக்காக வந்து எமர்ஜென்சி ரூமில் அட்மிட் ஆகலாம். சில பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த டெஃப்லெசோகார்ட் இல்லை பிரெக்னன்சில ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுதான் ரொம்ப தப்பு. ஏன்னா உடம்புல ஸ்டீராய்டு சுரக்க மாட்டேங்குது, ஏன்னா வெளியேருந்து நம்ம ஸ்டீராய்டு கொடுக்கறனால கரெக்டாக. அதனால இப்போ உள்ளே ஆல்ரெடி வெளியேருந்து சாப்பிட்ற ஸ்டீராய்டுனால உள்ளே ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகலை. வெளியேருந்து கொடுக்குற ஸ்டீராய்டும் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா டக்குன்னு பாப்பாவுக்கு பிபி கம்மியாகலாம், சுகர் கம்மியாகலாம், ரொம்ப சிக்காகி மயக்கமாகி வந்து அட்மிட் ஆகலாம் எமர்ஜென்சி ரூமில். ஸோ எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் அந்த டெஃப்லெசோகார்ட்டோ பிரெட்னிசோலோ சார் கொடுக்குறத குழந்தை சிக்காக இருக்கும்போது ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. சப்போஸ் ரிப்பீட்டடாக வாமிட்டிங் வருது, பாப்பானால டாலரேட் பண்ண முடியல டேப்லெட்னா இன்ஜெக்ஷன்ஸாக அவைலபிளாக இருக்குது. இன்ஜெக்ஷன் ஹைட்ரோகார்டிசோன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நீங்கள் ஓபிக்கு வரப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது நீங்கள் வீட்லேயே ஃபர்ஸ்ட் டோஸ் இன்ஜெக்ஷன் மசிலில் போடலாம். அது பண்ணோன்னா நம்ம இவ்வளோ சிக்காகிறத தடுக்க முடியும் நம்மளால. தேங்க்யூ டாக்டர் சௌந்தரம். இப்போ அடுத்த கேள்வி திருப்பி டாக்டர் விஜய் சேகரன் கேட்குறோம். லங் ஃபங்க்ஷன் டெஸ்டிங் அல்லது பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங்னு பண்ணுறோம். எந்த ஏஜில் நம்மளுக்கு ரீசனபிளாக பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு? ஏன்னா கோஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைங்களா? இப்போ லங் ஃபங்க்ஷன்றது வந்து இப்போ முதல்ல தான் நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டையும் செக் பண்ணணும், லங்ஸையும் செக் பண்ணும்போது லங்ஸ் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். ஏன்னா நம்ம மூச்சு எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம அந்த மசில்ஸ், அந்த லங் மசில்ஸ், ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ், டயப்ரம் அதெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் ஓரளவு நல்ல ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது. அது பேர் ஸ்பைரோமெட்ரி, இல்லைன்னா பிஎஃப்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஊதி பார்க்குற டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சிம்பிளாக தமிழில். அதை நீங்கள் ஏன் பண்ணணும்னா, சாதாரணமாகவே இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு வீசிங் வருது, ஆஸ்மா வருது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நாங்கள் 6 வயசில் கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஏன்னா 6 வயசில் தான் குழந்தைக்கு புரியும் என்ன பண்ணுறதுன்னா. அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி. இந்த நம்ம
மசில் அஃபெக்ட் பண்ண குழந்தைங்கன்னு இல்லை, டிஎம்டியில் எந்த குழந்தையாக இருந்தாலும் 6 வயசுக்கு மேலே தான் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிஎம்டி சைல்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 6லேருந்து 7 இஸ் ஐடியல். ஏன்னா 7 வயசில் வந்து குழந்தைக்கு கொஞ்சம் புரியும். ரெண்டாவது இது ஏன் பண்ணுறோன்னா, இது வந்து இட் பிகம்ஸ் ஏ பேஸ் லைன்னா எதுக்குமே ஒரு ஆரம்பம் தெரிஞ்சால் தான் அடுத்து நீங்கள் பண்ணும்பொழுது அதை கம்பேர் பண்ண முடியும். ஆரம்பம் வந்து நல்லா ஒரு தடவை பண்ணிட்டாருன்னா அடுத்த வாட்டி நம்ம என்கரேஜ் பண்ணலாம். நீங்கள் பண்ணீங்க ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி இப்போ டாக்டர் அனுப்பிச்சாரு, நீ இப்போ 100க்கு 86 90 இருக்கிற நீ நல்லா பண்ணுறன்னா அதுவே ஒரு குழந்தைக்கு சந்தோஷமாக இருக்கும். மார்க் மாதிரி இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் ஷீட் கொடுப்பாங்க, அதை நீங்கள் காமிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஓதுற, உங்களுக்கு நல்லா இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு அது ஒரு பேஸ் லைன். ஸோ தட் மறுபடியும் டாக்டர் வந்து நியூராலஜிஸ்ட். இப்போ எதுவாக இருந்தாலும் நியூராலஜிஸ்ட்ன்ற ஒரு யாருன்னா ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரானுடைய ஒரு மியூசிஷியன் மாதிரி, அவர் தான் அது ஆர்கெஸ்ட்ரானுடைய தலைவர் மாதிரி. என்னதான் இருந்தாலும் நம்ம வில் டூ சம் தபாலா, சம் கிட்டார், அந்த மாதிரிலாம் அவர் வில் டெல் எந்த டைமில் போய் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஏன் புரிகிற மாதிரி இது சொல்கிறோம்னா, பெரும்பாலும் 7 வயசில் ஆரம்பிச்சுட்டு பேஸ் லைன் பண்ணிவிட்டு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் டிபெண்டிங் அப்பான் நிறைய விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அவரே அனுப்புவார். அப்போ நீங்கள் அதை பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கலாம். இதுக்கு இடையில கூட வேறு ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது, அது நாங்கள் அப்புறம் சொல்லித்தரோம். டிப்ளோமீட்டர் பேர், அது ஊதி அப்போ நடுநடுவில் கூட ஊதி பார்த்துக்கலாம். ஸோ 7 வயசு, அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஃபாலோ போகும்பொழுது 1 in 2 years. இந்த இப்போ செஸ்ட் ஃபிசியோதெரப்பின்னு சொன்னீங்க சுரேஷ். இந்த செஸ்ட் ஃபிசியோதெரப்பி இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் கூட வயசாகும்போது என்ன மாதிரி தெரப்பி எக்ஸசைசஸ் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு? செஸ்ட் மட்டும் இல்லை, டாக் அ லிட்டில் பிட் அபவுட் த லிம்ப் ஃபிசியோதெரப்பி ஆல்சோ. ஸோ இனிஷியலாக வந்து டாக்டர் டயக்னோஸ் பண்ண பிறகு ஒரு 3 to 4 years அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், நான் உங்ககிட்ட சொன்னபடி ஏன்னா இப்போ வந்து ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் வாங்க, நான் இந்த தெரப்பி பண்ணி அந்த தெரப்பி பண்ணி எல்லாம் க்யூர் பண்ணுறேன்றாங்க. உங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ நாள் இருக்கீங்க தெரியும். இப்போத்துக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டிஷனை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த ப்ரோக்ரஷனை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கான மீன்ஸ் இருக்குது. அதில் தான் ஒன்று வந்து மெயினாக என்னன்னா, இந்த மசில்ஸு ஒன்று வந்து எப்பவுமே எல்லாருக்குமே எந்த ஒரு மசில்ஸும் வேலை செய்ய செய்ய அது டேமேஜ் ஆகி அப்புறம் புதுசாக ரீப்ளேஸ் ஆகும். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அந்த இந்த கிராவிட்டியில் எந்த சைடு வேணால் விழலாம். சில மசில்ஸ் வேலை செஞ்சு உங்களை அதே பொசிஷனில் உட்கார வச்சிருக்கு, நிற்கிறாங்க, அதுக்கு சில மசில்ஸ் வேலை செய்யுது. எந்த மசில்ஸ்லாம் அதிகமாக வேலை செய்யுதோ அந்த மசில்ஸ்லாம் டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும், அந்த ஆன்டி கிராவிட்டி மசில் வீக்னஸ்ல நடக்கிறப்போ குழந்தைங்க வந்து டோரில் நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து உட்காந்து எந்திரிக்க கஷ்டமா இருக்கும், ஒரு ஸ்டேஜ் அப்போ நடக்க கஷ்டமா இருக்கும், உட்கார கஷ்டமா இருக்கும். ப்ரோக்ரெசிவா கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா எந்தெந்த மசில் வேலை செய்யும் அதெல்லாம் சீக்கிரம் டேமேஜ் ஆகும். ஸோ எப்பவுமே தெரப்பி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம், எப்பவுமே அந்த சீசா மாதிரி ஒரு மசில் வீக் ஆச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மசில் என்ன ஆகும், அப்படியே டைட்டா போயிடும். அதுக்கு என்ன பண்ணுவோம், பேசிக் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 4 மெயின் மசில்ஸ்க்கான ஸ்ட்ரெச்சிங். அது நீங்க வரும்போது நான் சொல்லி கொடுத்துருப்போம். ஒன்று அந்த ஹீல் மசில், அது டைட்டா அந்த ஹீல் கார்டு லூஸ் ஆகிறதுக்கு பேசிக் ஸ்ட்ரெச்சிங். இன்னொன்று வந்து படுக்கும்போது குழந்தைங்க வந்து கால் ரெண்டும் விரிச்சு ஒரு மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி படுக்கும். அந்த சைட்ல இருக்கிற மசில் இலியோடிபியல் பேண்ட் சொல்லுவோம், அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்றது. இன்னொன்று ரொம்ப நேரம் உட்காந்து என்ன பண்ணோம், அந்த காலை மடக்கி உட்காந்துருக்க மசில் ஃபிளெக்ஸார் சொல்லுவோம், அது சைட்ல படுக்க வச்சு எப்படி ஸ்ட்ரெச் பண்றது. இன்னொன்று மடக்கியே இருக்கும்போது ஏன்னா இந்த குவாட்ரிசெப்ஸ், இந்த பின்னாடி இருக்கிற ஹிப் பம் மசில்ஸ்லாம் தான் ரொம்ப கிராவிட்டி மசில் சீக்கிரமா போயிடும். அதனால அந்த மசில்ஸ்க்கு ஸ்ட்ரெச் பண்றது. இன்னொன்று வந்து பல இடத்துல என்ன பண்றாங்க, இந்த குழந்தைங்க வந்து ஹிப் மசில் வீக்கா போகும்போது குழந்தை வந்து ரொம்ப கர்வேச்சரோட நடக்கும். இல்ல வந்து நீ வந்து ரொம்பவும் அந்த அப்டமன் எக்ஸசைஸ் பண்ணோம், டோன் பண்ணணும்னு சொன்னா அது இன்னுமே டெட்டோரியேட் பண்ணி விடும். அதனால நீங்க பேசிக்கா கான்சென்ட்ரேட் மோர் ஆன் அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். மெயினா அந்த 4 மசில் ஹீல் கார்டு, சைட்ல இலியோடிபியல், ஹாம்ஸ்ட்ரிங், ஃபிளெக்ஸார் சொல்லுவோம். அப்புறம் கை வந்து குழந்தைங்களுக்கு பொதுவாக அப்படி திரும்பிக்க பார்ப்போம். ஸோ அதை நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கிற மாதிரி இது பண்ணிட்டு, இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து ஆக்டிவ் என்டியூரன்ஸ், அதாவது அந்த என்டியூரன்ஸை பிக்கப் பண்ணா போதுமே, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கூட மசில்ஸ் ஃபாஸ்டா டேமேஜ் ஆகும். ஏன்னா எங்க 25 வருஷம் அனுபவத்துல நாங்கள் எவ்வளவு குழந்தைங்களை பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப குழந்தைங்க வந்து இப்போ 20-25 வயசுல ஓரளவுக்கு ரீசனபிளி அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஏஜுக்கு பெட்டரா இருக்காங்கன்னா அது வந்து டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸ் ரெகுலரா எடுத்துக்கிறது, ஒரு கரெக்டான டைம்ல கார்டியாலஜிஸ்ட் ஃபாலோ அப், பல்மனாலஜிஸ்ட் ஃபாலோ அப், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஃபாலோ அப் இது பண்ணும்போது மசிலுடைய ஆப்டிமல் லென்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஒன்று
இன்னொன்று வந்து குழந்தைங்களுடைய கன்சர்ன் என்னன்னா முதுகு வளையிறது. முதுகு வளையதும் எனக்கு வந்து பிரேஸ் வந்து நம்ம ஊர்ல போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப வெயில், அது அவ்வளோ நேரம் போடுறது கஷ்டமா இருக்கும். ஒரு ஆங்கிளுக்கு அப்புறம் பிரேஸ் போடுறது வேஸ்ட். மெயின் இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ கொடுக்குற இந்த ஸ்டீராய்டே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வித் பேசிக் ஸ்ட்ரெச்சஸும். அந்த குழந்தைங்கள ரொம்ப நேரம் உட்கார வைக்காம ரிக்ளைனிங் சேர் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். அதான் நெக்ஸ்ட் ஃபேஸில் வரும்போது சொல்கிறோம். இந்த ஒரு ஃபாலோ அப்புக்கு அது மெயினாக வந்து நீங்கள் தெரப்பி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் 2 வாட்டியாச்சும் அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு. இன்னொன்று எல்லா ஜாயிண்ட் மசில்ஸும் அந்த லென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆக்டிவாக முடிஞ்சா இல்லாட்டி ஆக்டிவ் அசிஸ்டடாக அப்படியே பாசிவ் நோ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இது பண்ணீங்கன்னா மசிலுடைய ஆப்டிமல் லென்த்தை மெயின்டைன் பண்ணும். இன்னொன்று என்ன பண்ணுவோம், இந்த நைட் டைத்தில் ஏன்னா எப்பவுமே படுக்கும்போது குழந்தைங்க பார்த்துட்டு அப்படியே அந்த கிராவிட்டியில் கீழே விடுறதுனால என்ன ஆகும், அந்த ஹீல் கர் ரொம்ப டைட்டாக போகும். என்னென்னலாம் ஸ்ட்ரெச் பண்றீங்களோ அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு எல் ஷேப்ல ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ் சொல்லுவோம். அது மட்டும் நைட் டயத்துல இல்லாட்டி ரொம்ப நேரம் மார்னிங்ல ரெஸ்ட் இருக்கும்போது அந்த ஸ்பிளிட் போட்டால் அந்த ஹீல் கார்ட் டைட் ஆகாம பாத்துக்கலாம். பட் அதை போட்டுக்கிட்டு சில குழந்தைகளை நடக்க ட்ரை பண்றாங்க, அது கண்டிப்பா கூடவே கூடாது. ஏன்னா அந்த மசில் வீக்கா இருக்கு, தொட மசில் வீக்கா இருந்தா தான் குழந்தைங்களே காலை அப்படி வச்சிருக்கு. அப்போ அதையும் போட்டு நடக்கிற குழந்தைங்க சீக்கிரம் நடக்காம போயிடும். அதனால அது நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, ஒரு ரெஸ்டிங் ஸ்பிளிட் மட்டும் கொடுத்தா போதும். ஒண்ணு சார் கிட்டபடி இந்த ரெஸ்பிரேட்டரியில நம்ம சொன்னபடி இனிஷியலா வந்து குழந்தைங்களுக்கு ஒரு எங்க அனுபவத்திலையும் நம்ம விஜயசேகரன் சார் சொன்னபடி 6-7 வயசுக்கு மேல குழந்தைங்களால பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ண முடியும். சார் சொன்னபடி அந்த ப்ரோக்ரஸ் கார்டு மாதிரி அந்த குழந்தைகள் வந்து எவ்வளவு இழுத்துட்டு ஊத முடியுதோ அதை நாங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை வந்து லைக் ஃபர்தரா அந்த மசில் கொஞ்சம் இறங்க அதோடைய கெப்பாசிட்டி குறையலாம். நார்மலா இருக்கும்போது குழந்தைங்களால அந்த ரெஸ்பிரேட்டரி மசில் யூஸ் பண்ணி பண்ணும்போது பெப்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு சிம்பிள் பிரீதிங் எக்ஸசைஸும், அதுக்கப்புறம் லங் ரொம்ப இன்வால்வ் ஆகும்போது லங்குக்கு மேல சில மசில் இருக்கும், நாங்க பெரிஞ்சியல் மசில் சொல்லுவோம். அந்த மசில்ஸை வந்து யூஸ் பண்ணி லங்குடைய கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்குதான் நான் ரொம்ப பேருக்கு அந்த கிளாசோ பெரிஞ்சியல் பிரீதிங் சொல்லுவோம். அது என்ன பண்ணும், ரொம்பவும் ரெஸ்பிரேட்டரி மசிலுடைய எஃபர்ட் இல்லாம இந்த மேல இருக்கிற பெரிஞ்சியல் மசிலுடைய எஃபர்ட்ல அதுவும் என்ன பண்ணும், லங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமா வால்யூமை ரெக்ரூட் பண்ண. எங்களுடைய அனுபவத்துல ப்ராப்பரா கிளாசோபெரிஞ்சியல் பண்ணவங்களுடைய ஃபங்க்ஷனல் வைட்டல் கெபாசிட்டி சொல்லுவாங்க, லங் ஸ்கோர் சொல்றாருங்களா டாக்டர். ப்ராப்பரா பண்ணவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 10-20% இம்ப்ரூவ் ஆகுது. 3 மாசம் 6 மாசம் ஸ்டடி பண்ணி வேர்ல்டு லெவல்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இனிஷியலா இன்சென்டிவ் ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ் புரியுற குழந்தைங்களுக்கு, அப்புறம் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு இன்சென்டிவோடு இருக்கும் அந்த பால் தூக்குறது, அந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர். அதுக்கப்புறம் இந்த கிளாசோபெரிஞ்சியல் பிரீதிங் சொல்லுவோம். இது வந்து ஒரு 10-11 வயசு வரைக்கும் நம்ம நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறமும் மேல போகும்போது குழந்தைங்களோட மசில்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் டேமேஜ் ஆகும்போது என்ன பண்ணுவோம், நாங்க வந்து குழந்தைகள் வந்து ஆர்டிபிஷியலா இப்ப நம்ம வண்டிக்கெல்லாம் காத்தடிக்கிற மாதிரி டயருக்கெல்லாம் காத்தடிக்கிற மாதிரி என்ன ஆகும், இது மாதிரி சிங்கிள் வேல்வ் ஆம்பு பேக் இப்ப மார்க்கெட்ல விற்குது. இது மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். இது என்னன்னா, இது வந்து குழந்தைக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி மசிலுடைய எஃபெக்ட் அவங்க ரொம்ப போட வேண்டாம், அவங்க கொஞ்சம் பிரீத் பண்ணாலே போதும். இது வந்து பிரெத் ஸ்டாக்கிங் டிவைஸ் சொல்லுவோம். அதாவது மூச்சை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு லைட்டா எஃபர்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், குழந்தைங்க வந்து அம்மாவங்களே ட்ரெயின் பண்ணிடுவோம். குழந்தைங்க வந்து ஃபேஸ்ல இதை வச்சுட்டு இந்த பேக் இருக்கும். யூஸ்வலா இந்த வேல் வந்து 2 சைட்ல இருக்கும், பட் நாங்க கொடுக்கறது வந்து சிங்கிள் வேல், ஒரு சைடு தான் போகும். என்ன பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு வந்து இழுக்கும் போது மெதுவா ஒரு செஸ்ட் இன்னொரு அழுக்கும் போது அந்த காத்து உள்ள போகுது. டயர்ல காத்து அடிக்கிற மாதிரி என்ன ஆகும், லங் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா இப்போ ரெஸ்ட்ரிக்டிவ் அப்ஸ்ட்ரக்டிவ்ல தான் அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்மூத் மசில் ஸ்டிஃபா இருக்கும். இவங்களுக்கு அந்த மசில்ஸ்லாம் நல்லா இருக்கும். மசில் வீக்னஸ்னால சரியா லங் எக்ஸ்பேண்ட் ஆகாது. அதனால இந்த பிரெத் ஸ்டாக்கிங் டிவைஸ் இது வந்து லங் வால்யூம் ரெக்ரூட்மெண்ட் பேக்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு 5 டைம்ஸ் காலையில ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு வந்து இங்க கொடுத்தீங்கன்னா நல்லா காத்து போகும். இழுக்கும் போது இன்னும் ஃபர்தரா லங் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓரளவுக்கு குழந்தைங்க நல்லா படிச்ச பிறகு ஒரு 2 புஷ் கூட வந்து இன்னொரு அதிகமாக காத்து போகும். நல்லா உட்கார வச்சுட்டு நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல, இல்லாட்டி உட்கார முடியாத குழந்தைங்களுக்கு பெட்டு கொஞ்சம் பின்னாடி பில்லோ எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு மெதுவா அது கொடுக்கும் போது என்ன ஆகுது, இது வந்து நல்ல லங் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி விடும். பிளஸ் கொஞ்சம் பாசிவா மூவ்மெண்ட் பண்ணும்போது அதுவும் என்ன பண்ணும், லங் மசில்ஸை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி லங் எடுத்துக்க வச்சுக்க பார்த்துக்கும். இதுதான் நம்ம இனிஷியலா வந்து பண்ற ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் இந்த குழந்தைங்களுக்கு. ஒண்ணு வந்து இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டரு, அதுக்கப்புறம் இந்த கிளாசோபெரிஞ்சியல் பிரீதிங். ஒண்ணுமே வேணாம், குழந்தைங்களை வந்து என்ன சொல்லுங்க, அந்த டாக் பிரெத் சொல்லுவோம் இல்லையா, டாக் ஓடி போனா எப்படி பண்ணுது அது மாதிரி அவங்க குழந்தைங்களை வந்து கப் 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 அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் இல்லாம அந்த மேல இருக்கிற அந்த கிளாசோபெரிஞ்சியல் மசில்ஸ் என்ன பண்ணும், இன்னும் கூட கொஞ்சம் ஆட் ஆன் வால்யூமா லங்குக்குள்ள கொடுத்து லங்குடைய ஏரேஷனை மெயின்டைன் பண்ணிடும். சரி, தேர்ட் ஃபேஸ் தான் இன்னும் வீக்கா போகும்போது இந்த சிங்கிள் வேல்வ் ஆம்பு பேக் கொடுப்போம். அதுக்கும் மீறி ஏதாவது ப்ராப்ளம் வருவோம் விஜயசேகரன் சார் சொல்லுவார், மற்ற அசிஸ்ட் டிவைஸை எப்படி கொடுக்குறது. தேங்க்யூ சுரேஷ். இப்போ ஹார்ட் மசில் பொறுத்தவரையிலும் டாக்டர் அனுராதா, ஸோ
யூ ஸ்போக் அபவுட் சரி ஒரு 6 வயசில் எக்கோ பண்ணுறது முக்கியம்னு சொல்லிட்டு, இப்போ அடுத்த ஸ்டேஜில் பேஸ்லைன் எக்கோ யூ மென்ஷன், இப்போ அடுத்த ஸ்டேஜில் என்ன மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு யூ வில் வாண்ட் டு சி எவ்ரி இயர் எக்கோ பண்ணணுமா, இசிஜி பண்ணணுமா, இல்லது ஒன்ஸ் இன் 2 years பண்ணுமா? இனிஷியலாக ஐம் டாக்கிங் ரைட் அப் டு அபவுட் 10 வயசு வரை பண்ணணுன்னா என்ன மாதிரி பண்ணுறது உங்களுக்கு? ஐ திங்க் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 years 6 வயசுலேருந்து ஒரு 10 to 12 years வரணும் இயர்லி ஒன்ஸ் இட்ஸ் பெட்டர் டு சி. ஏன்னா நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் மச் பெட்டர். கார்டியக் மசில் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்னா, முன்னாடிலாம் வந்து எம்ஆர்ஐ பண்ணாதான் நமக்கு வந்து அந்த முன்னாடியே வரதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்கோலேயே கண்டுபிடிக்கிறோம். லைக் ஸ்ட்ரெயின் இமேஜிங் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ரெயின் இமேஜிங் பண்ணுறோம். நம்ம எம்ஆர்ஐயில் பண்ண வேண்டிய ஸ்ட்ரெயின் இமேஜிங்கை இப்போ எக்கோலேயே நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த மாதிரி எக்கோ நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெயின் அந்த வேல்யூ, குளோபல் ஸ்ட்ரெயின், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயின், நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா நம்ம இயர்லி ஒன்ஸ் எக்கோ மட்டுமே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். அண்ட் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் பார்த்துட்டு தென் வி கேன் பி கான்ஃபிடென்ட். எம்ஆர்ஐலாம் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதில் ஏதாவது ஒரு டீவியேஷன் வருது, ஸ்ட்ரெயின் வந்து குறையுது அப்படின்னு சொன்னால் தென் எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு தென் மெடிகேஷன்ஸ் ஆரம்பிக்கணும். ஐ திங்க் 6 to 10 yearsக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது இட் இஸ் டெஃபினெட்லி ஒர்த் டூயிங் அன் எக்கோ. அதுக்கப்புறம் அந்த அடோலசன்ஸ் வரும்போது சப்போஸ் எல்லாமே நார்மலாகவே இருக்குன்னா நம்ம ஒன்ஸ் a year ஃபாலோ மட்டுமே கண்டினியூ பண்ணலாம். ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, ஃபங்க்ஷன் டிட்டூரேட் ஆகுது, குறையிறது அப்படின்னு சொன்னால் தென் 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து டாக்டர் சௌந்தரம் யூ ஸ்போக் அபவுட் போன் ப்ராப்ளம் வரலாம் ஸ்டீராய்ட் கொடுக்கறதுனால, ஹைட் இது வரலான்னு. ஸோ ஒரு பேஸ்லைன் ஹைட்டுங்கிறது எந்த வயசில் பண்ணுறது முக்கியம்? பிகாஸ் வி நார்மலி டயக்னோஸ் இட் அபவுட் 4 years. 4 yearsல ஒரு ஹைட் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்ணுமா, இல்லை எப்போ ஒரு பேஸ்லைன் ஹைட் மாதிரி பண்ணுறது, அப்புறம் க்ரோத் எப்படி மானிட்டர் பண்ணுறது இந்த குழந்தைங்கள? ஸோ பேசிக்லி எல்லா குழந்தைங்களுக்குமே ஹைட் நம்ம பார்ப்போம். ஸோ கரெக்டாக வளர்றாங்களா இல்லையான்னு. ஸோ அதே எல்லா குழந்தைங்களுக்கும் எப்படி பண்ணுவோம்னா, ஆஃப்டர் 1 year வந்து எவ்ரி 6 months ஒன்ஸ் ஹைட் பார்க்க சொல்லுவோம். 6 monthsக்கு முன்னாடி ஒவ்வொரு வேக்சினேஷன் விசிட்லையும் அவங்க லென்த் வெயிட் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நம்ம 1 yearக்கு மேலே இல்லை எல்லா நார்மல் குழந்தைங்களுக்குமே 6 months to 1 year ஒன்ஸ் ஹைட் பார்க்குறது நல்லது. அதே மாதிரி தான் டிஎம்டி குழந்தைங்களுக்கும். ஸோ ஹைட் வந்து எவ்ரி 6 months ஆர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year, மினிமம் ஒன்ஸ் a year ஹைட் பார்த்துட்டே வரணும். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயருக்கு ஹைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம மேஜராக யூ வில் கான்சென்ட்ரேட் ஆஃப்டர் 4 years. ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிஎம்டி பிரச்சனை தெரிய வரனால. ஸோ 4 yearsக்கு அப்புறம் ஆவரேஜாக they will grow 5 to 6 centimeter per year. We will take it abnormal if it is less than 4 centimeter. ஒரு வருஷத்தில் 4 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக வளர்றாங்க அப்படின்னா அது நிச்சயமாக அப்நார்மலாக இருக்குது. ஸோ 4 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணணும், என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம அதை 1-to-1 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக எல்லாருக்கும் அப்படி பண்ணணும், க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அப்படின்னு கைட்லைன்ஸும் கிடையாது. ஸோ 1-to-1 பேசிஸில் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு ஹைட் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு தெரப்பிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பேஸ்லைன், இப்போ பேஸ்லைன் எக்கோ சொன்னோம், பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் சொன்னோம். பட் வென் டு டூ எப்போ ஒரு டெக்ஸா ஸ்கேன் பண்ணுறது, வாட் இஸ் டெக்ஸா போன் டென்சிட்டோமெட்ரி, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஸோ டெக்ஸா ஸ்கேன், ஸோ நிறைய பேருக்கு இப்போ நம்ம பண்ணியிருப்போம். ஸோ டெக்ஸா ஸ்கேன் என்ன பண்ணுதுன்னா, போன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்க்குற டெஸ்ட் அது. ஸோ இந்த டெக்ஸா ஸ்கேன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அட் டயக்னோசிஸே நம்ம ஒரு வாட்டி பேஸ்லைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சாரும் நம்மளுக்கு சொன்னார் இல்லையா, லங் ஃபங்க்ஷன் எப்படி பேஸ்லைன் ரெக்கார்ட் பண்ணுறோம், அதே மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கு மசில் ஒழுங்காக வேலை செய்யறதுனாலே போன் அட் டயக்னோசிஸ் இட்செல்ஃப் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் போன் ஸ்ட்ரென்த். ஹவர் நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஸ்டடி பண்ணப்போ மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு அட் டயக்னோசிஸ் ஓரளவுக்கு நார்மலி மெயின்டைனாக இருக்குது. பட் போக போக அது மசில் ஸ்ட்ரென்த் கம்மியாக இந்த போன் டென்சிட்டியும் கம்மியாகிக்கிட்டே போகுது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்ட் லெவலில் இந்த கைட்லைன்ஸில் இருக்கும். ஸோ அட் டயக்னோசிஸ் ஒரு டெக்ஸா ஸ்கேன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் நார்மல்னா 1 and 2 years அதை பண்ணிகிட்டே வாங்க. அது அப்நார்மலாக இருக்குது, ஆல்ரெடி கம்மியாக இருக்குது போன் ஸ்ட்ரென்த்னா ஒன்ஸ் a year நம்ம பண்ணிகிட்டே வருவோம். யூஸ்வலாக டெக்ஸா வந்து நாங்கள் லம்பார் ஸ்பைன் அண்ட் இது ஃபெமரல் ஹெட் பண்ணுறோம். ஏன் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறோம்? பை டோன்ட் வி டு அ ஹோல் பாடி டெக்ஸா? ஸோ ஆக்சுவலாக சில்ட்ரனுக்கு பார்த்தா வாட் இஸ் ரெக்கமெண்டட் வந்து டோட்டல் பாடி லெஸ் ஹெட்னு சொல்லுவோம். அப்படின்னா ஹெட்டை மட்டும் விட்டுட்டு ஃபுல் பாடியோட பாடி ஸ்ட்ரென்த்தை பார்க்குறது ஆக்சுவல் கைட்லைன்ஸ்.
பட் ஆனால் டிஎம்டி குழந்தைங்களுக்கு மெயினாக நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹிப்லேருந்து கொஞ்சம் லோவர் நம்ம கால் வந்து கொஞ்சம் வீக்னஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. ஸோ மெயினாக வந்து ஸ்பைன் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, ஸ்டீராய்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வெர்டிப்ரா அந்த ஸ்பைனில் தான் ஃப்ராக்சர் வரலாம். ஸோ வெர்டிப்ரல் ஃப்ராக்சர் முக்கியமாக டிடெக்ட் பண்ணணும் நம்ம, ஸ்டீராய்டு இன்டியூஸ் எதுவும் இருக்கா அப்படி பார்க்குறதுக்கு. லிம்ஸ் நம்மளுக்கு கால் வந்து வீக்காக இருக்கனால ஹிப்ஸில் சீக்கிரமே அவங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் கம்மியாகிடுது. அதனால நம்ம ஸ்பைனும் ஹிப்ஸும் தான் இங்கே இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கோயிங் பேக் டு டாக்டர் விஜயசேகரன் சார், இந்த லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ அட் வாட் ஸ்டேஜ் வுட் யூ டிசைட் இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து லங்குக்கு ஏதாவது மெடிசன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு? அது வந்து பேஸ்ட் ஆன் பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங்கா அல்லது வேறு ஏதாவது இந்த ஸ்பைரோமெட்ரி பண்ணுறோன்னு சொல்கிறீங்களா? அதை வச்சு நீங்கள் மெடிசன்ஸ் கொடுக்குறதா முடிவு பண்ணுவீங்களா, அல்லது கிளினிக்கல் இண்டிகேஷன் தானே? எப்படி குழந்தைக்கு ரொம்ப மூச்சு திணறல் இருக்குன்னா அதுக்காக மெடிசன்ஸ் ஏதாவது கொடுப்பீங்களா? பொதுவாக டிஎம்டியை பொறுத்தவரையிலும் டிஎம்டி மட்டும் பிரச்சனையாக இருந்தால் தனியாக ஒன்றும் மெடிசன் தேவையில்லை. ஆனால் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அடிக்கடிக்க வைரல் இன்ஃபெக்ஷன் வரும், இல்லை அந்த குழந்தைக்கு பேசிக்கலி கொஞ்சம் அசோசியேட்டட் வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை அந்த வேறு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை ஏழையிலே கண்டுபிடிக்க வேண்டியது. ஏன்னா நிறைய டைம் வந்து லங் வந்து ஹார்ட் மாதிரி சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஹார்ட்னா ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட அன்றைக்கே தெரியும். பட் லங் அப்படி கிடையாது, நீங்கள் நிறைய நாள் ஆனால் கூட நார்மலாக தான் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு லங் பிரச்சனைகளை வந்து கண்டுபிடிக்கிறது ரிலேட்டிவ்லி கஷ்டம். ஹார்ட் அப்படி கிடையாது, போனால் மேடத்தை பார்க்குறீங்க, ஒரு எக்கோ பார்ப்போம், உடனே சொல்லுவாங்க நான் இது கவனிக்கணும். பட் லங்கில் வந்து இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் குறவு தான். அதெல்லாம் கூட வந்து அதனால தான் கிளினிக்கல் அக்யூமெண்ட், அதாவது ஒரு டாக்டர்னுடைய நாலேஜ் தான் ரொம்ப உங்களுக்கு இருப்பாங்க. ஏன்னா லங் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இது. அதனால உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனை மட்டும் இருக்குதா இல்லை வேற பிரச்சனை இருக்குதா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களையும் அறியாமல் வந்து இந்த சாரை பார்த்துட்டு அதெல்லாம் அவருக்கு யாருக்கிட்டுமே சொல்லாமல் உணர்வு வைக்க எங்கேயாவது பண்ணிட்டு, பட் அது கொஞ்சம் தூரம் இதுவாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்பொழுது எல்லாத்தையும் சொல்லிடணும் டாக்டர். என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மருந்து கொடுத்தோம்னா ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தனியாக மருந்து கிடையாது, பட் இருந்தாலும் லங் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது இந்த குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம். அதை நாங்கள் ஏழையாக கண்டுபிடிச்சி இதுக்கும் கரெக்டாக வைத்தியம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். 2 questions சார். இப்போ இயர்லி எக்ஸ்ரே பண்ணுமா? அது செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ரெண்டாவது இந்த ஃப்ளூ வேக்சினேஷன் இப்போ நம்ம எதுக்காக போட்டோங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். எக்ஸ்ரேயை பொறுத்தவரை இயர்லி எக்ஸ்ரே தேவையில்லை. ஏன்னா நிறைய டைம் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்களே எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி நிர்பந்தம் வரலாம். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் சாதாரணமாக டிஎம்டி சைல்டு கிடையாது, நார்மலாக இருக்கிற சைல்டுக்கே ஒரு வருஷத்தில் ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சளி, நிமோனியா, சிவியர் எல்ஆர்ஐ, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது எக்ஸ்ரே எடுக்கும். அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கலாம், அதுவே போதும். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினை பொறுத்தவரையிலும் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிறைய வைரஸ் இருக்குது, அதில் சில வைரஸ் கொஞ்சம் கொடுமையானது. குறிப்பாக இந்த இன்ஃப்ளூயன்ஸா வந்து ஒரு சுனாமி மாதிரி, யாருக்கு வரும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நான் சொல்கிறது வந்து 1916 19 வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸா வந்தது. அப்போ எவ்வளோ பெரிய பேர் இருக்கலாம், இப்போ நல்லா இருக்கவங்களே பாதிக்கப்பட்டாங்க. அதனால தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸான்ற ஒரு கிருமி வந்து தன்னை மாற்றிக்கினே இருக்கக்கூடிய கிருமி. அதனால அந்த வேக்சினும் மாறிக்கினே இருக்கு. இப்போ WHO என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த வைரஸ் சர்க்குலேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய வேலை அது. அதனால இது இவ்வளோ, ஆனால் கொஞ்சம் காஸ்ட் தான், பட் இருந்தாலும் ஒர்த் இட். அதாவது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஓவர் த பீரியட் ஒரு 7-8 வயசு ஆகும்போது என்னன்னா நல்லா இரும்ப முடியாது. இரும்ப முடியலன்னா என்ன ஆகும்? இரும்பலுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்போ தெரியுமோ, இருமல் தும்மல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும்னா அது இல்லாத போது தான் தெரியும். அதனால இரும்பலும் ரொம்ப அவசியம், தும்பலும் அவசியம். கடவுள் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னா, அப்பர் ஏர்வே மேலே இருக்கிற ஏர்வேலாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்னீஸ், ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் ஸ்னீஸ் இருந்தால் எல்லாத்தையும் கிளீன் பண்ணும். இன்னும் சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தும்பும் இரும்பும். அதே மாதிரி இங்கே இருக்கிற சளி இருக்கணும்னா இரும்பி எடுத்து சளியை துப்பிட்டா எல்லாமே நல்லா இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டிஎம்டி சைல்டுங்களுக்கு அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டு வர காலத்தில் நம்ம பல்மனாலஜி சப்போர்ட் தேவைப்படும். அது எப்படி மியூக்கஸ் ரிலீஸ் பண்ணுறது, அதெல்லாம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்ஃப்ளூயன்ஸா வந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ நாள் பாதுகாத்தது அது எல்லாத்தையும் இது பண்ணிடும்.
டேமேஜ் பண்ணும். இன்ஃப்ளூயன்ஸான்றது என்னன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை பிரச்சனை பண்ணுது. அதனால ஒரு தடவை இன்ஃப்ளூயன்ஸே வந்து போச்சுன்னா அதில் இருக்கிற இவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். எல்லாருக்கும் வராது, ஆனால் கொஞ்சமே, அதாவது திடீர்னு யாருக்கு வரும்னு தெரியாது. அதுக்காக இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் போடும். இது வந்து வேர்ல்டு வர வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிறது. அது ஏன் ஆகஸ்ட் செப்டம்பர்ல போடுறோம் சார்? என்ன புது பேட்ச் வருதுன்னு சொல்றாங்க, அந்த புது பேட்சோட முக்கியத்துவம் சார்? இது ஒரு கடுமையான இந்த கொஸ்டின். எப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா நம்ம வேர்ல்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. பூமத்திய ரேகைன்னு தெரியலங்க, பூமத்திய ரேகை எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நார்த்து, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் சவுத்து. இந்த சர்க்குலேஷன் ஆஃப் வைரஸ் கொஞ்சம் மாறுது. அதாவது வேர்ல்டுல வந்து டிராபிக்கல் சப்ட்ராபிக்கல் மேலே போகும்போதெல்லாம் அதில் இருக்கிற ஒரு வைரஸ் வேற. அதே மாதிரி சதர்ன் ஸ்பியர், நார்தர்ன் ஸ்பியர், சதர்ன், உங்களுக்கு தெரியல, ஆர்டிக் அண்டார்டிக்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி மேலே கீழே இருக்கிற வைரஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த சர்க்குலேஷன் வைரஸ் வந்து மேலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கீழே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால செலக்டிவா நீங்க உங்களுக்கு இப்போ நம்ம இந்தியா எங்க இருக்குதுன்னா நார்தர்ன் ஸ்பியர்ல இருக்கு, ஆஸ்திரேலியானா சதர்ன் ஸ்பியர்ல இருக்கு. அதனால நம்ம நார்தர்ன் ஸ்பியர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு பெக்யூலியர் சில மாற்றங்கள் நம்ம தமிழ்நாடு போன்ற இடத்துல எப்படின்னா எல்லா இடத்துலயும் மழை பெய்யும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேற டைம்ல தான் மழை பெய்யும். நமக்கு வடகிழக்கு, அவங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவங்கள். நமக்கு இந்தியாவில் பொறுத்தவரை 2 சீசன் வரும். அதனால இந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாம்னா மழை பெய்யறதுக்கு முன்னால போட்டுக்க வேண்டியதுதான் பெஸ்ட். அதாவது நம்ம டைம்ல வந்து மழை பெய்யறது எப்போ பெய்யறதுன்னா இப்போ நமக்கு வந்து ஆரம்பிச்சோம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இதெல்லாம் மழை சீசன். ஸோ அந்த சீசனுக்கு வரக்கு முன்னால போட்டுங்கன்னா பரவாயில்ல. அந்த சீசன்ல எது வேக்சின் வந்துருக்குதோ அது வந்து பெரும்பாலும் நார்த்தன் ஸ்பியர் போடலாம். ஆனால் ஈவன் சதர்ன் ஸ்பியர் கிடைச்சா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. எது ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது அந்த டைம்ல வந்து அதை போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளானா ஒன்று மழை பெய்யறதுக்கு முன்னால போடணும். அது நம்மளை பொறுத்தவரையிலும் நம்ம மழை காலத்துக்கு முன்னால போடணும். அதனால நம்ம வந்து இந்த டைம்ல போட்டுக்கிறது நல்லது. ஐ மீன் சார் சொன்னதில் ஒன் மோர் இது என்னன்னா, அது புது பேட்ச் ரிலீஸ் ஆகும். எந்த வைரஸஸ் அந்த சீசனில் இருக்கோ அந்த வைரஸஸ்க்காக உள்ள ஸ்பெஷல் பேட்ச் அந்தந்த சீசனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால வி வெயிட் ஃபார் அந்த நியூ பேட்ச் ஆஃப் வேக்சின். அது யூஸ்வலாக இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட், செப்டம்பரில் தான் வரும், ஆகஸ்டில் தான் வரும். அதனால தான் இந்த சீசனில் உங்களுக்கு எல்லாருக்கும் போடுறோம். வந்து கோயிங் பேக் டு ஃபிசியோதெரப்பி, இப்போ செஸ்ட் ஃபிசியோதெரப்பியில் சளி இருக்குன்னா நீங்கள் இந்த சிங்கிள் பேல் வேம்பு சொன்னீங்க சுரேஷ், அது வந்து இது பண்ணும்போது சளி உள்ளதானே போகும், எப்படி அது வெளில கொண்டு வருவாங்க? பல்மனரி மேனேஜ்மெண்ட்ல வந்து இனிஷியல் ஸ்டேஜ் வந்து நான் சொன்னேன்னா இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் சொன்னேன், இந்த கிளாசோஃபெரிஞ்சல் பிரீதிங் சொன்னேன். அதே மாதிரி இந்த இதான் இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர். இதை வந்து நீங்க நேரா வச்சுட்டு குழந்தை வாய்க்குள்ள அந்த டியூப் வச்சுட்டு உள்ள இழுத்தா அப்படியே பால் மேல போகும். இதான் ஒரு 10 வாட்டி பண்ணா போதும்னு சொன்னேன். இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர், இந்த கிளாசோஃபெரிஞ்சல் பிரீதிங், அப்புறம் இந்த சிங்கிள் வேம்புலா வந்து மெயின்லி வந்து லங்குடைய ஏரேஷன் இம்ப்ரூவ் பண்றது தான். இது வந்து கொஞ்சம் லங் நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும்போது, ரொம்பவும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகாம இருக்கும்போது சளி சேர்றத வந்து கொஞ்சம் கம்மிப்படுது. ஏன்னா நல்லா ஆக்சிஜன் போகும்போது. அப்படியும் மீறி சளி சேரும்போது என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் சொன்னபடி நல்ல ஒரு ஸ்னீசிங்கும் காஃபிங் இருந்தா அவங்க வந்து சளியை ஈஸியா எடுத்து துப்பிடுவாங்க. ஒருத்தங்க நல்லா காஃப் பண்ணணும்னா நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு, பீக் ஃப்ளோ மீட்டர் சொல்லுவோம், பீக் காஃப் ஃப்ளோன்னு சொல்லுவோம். பிஎஃப்ஆர் இந்த சாஸ்திரம் சிம்பிள் டூலே இருக்கு. குழந்தை ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் வந்து நல்ல ப்ரொடக்டிவா இரும்பி சரி எடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு 350 ல இருந்து 400 வரைக்கும் இருக்கணும் அந்த ப்ரெஷர். அட்லீஸ்ட் ஒரு 160 வரைக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு இரும்பலாம். அதுக்கு கீழே போகும்போது என்ன ஆகும், அந்த குழந்தைங்களால அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இரும்பி சளி எடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும், சளி எடுக்க முடியாதுன்னா சளி அப்படியே நிக்க பார்க்கும், மேல நிக்கும் போது சிம்பிளா வந்து நாங்க சொல்றபடி அந்த குழந்தைங்களா இரும்ப முடியாது. ஹை வால்யூம்ல லைட்டா அஃபிங்கணும் பண்றது, கொஞ்சம் மைல்டா அந்த கீழே அந்த ட்ரக்கியாசோல் லைட் இரிட்டேஷனு, சைட்ல படுக்க வைக்கிறது, எந்த இடத்துல சளி இருக்கோ அது ஓரளவுக்கு கொஞ்சம் கை மூவ் பண்ணும்போது அது கொஞ்சம் லூசன் ஆகும். இன்ஃபேக்ட் குழந்தைங்களால துப்ப முடியாது, முழுங்கினா கூட பரவாயில்ல, அது கொஞ்சம் ஃபீக்கல் மெட்டர்ல வெளியே போயிடும். அப்படியும் இல்லாட்டி என்ன ஆகும், அந்த லங்ல போய் ஸ்டிக் ஆகும்போது லங் வந்து கொலாப்ஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும், அந்த குழந்தைங்களால வந்து இரும்பி சளி எடுக்க முடியாத சிச்சுவேஷன் என்ன பண்ணுவோம், ப்ரொடக்டிவா அவங்களால இரும்ப முடியாட்டி சளி எடுக்க முடியாட்டி வெறுமே நிமோனியா லங் மேல இருக்கும்போது டாக்டர் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு சரி பண்ணி விட்டுருவாங்க பல்மனாலஜிஸ்ட்.
அதையும் மீறி லங்குக்குள்ள அப்படியே பாக்கெட்டா அந்த சளி சேர்ந்துட்டு இருக்கும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப மூச்செழுப்பு ஏற்படும், சேச்சுரேஷன் டிராப் ஆகும், குழந்தைங்க ஒரு மாதிரி ஒரு ஷாக் ஸ்டேஜ்ல போயிடும். அப்ப என்ன பண்ணுவோம், நாங்கெல்லாம் வந்து இந்த காஃப் அசிஸ்ட் டிவைஸ்ன்னு பேரு. இந்த காஃப் அசிஸ்ட் டிவைஸ் என்ன பண்ணுவோம், எவ்வளவு ப்ரெஷர்ல உள்ள காத்து போகணும், எவ்வளவு ப்ரெஷர்ல காத்து வெளியில இழுக்கணும்னு நாங்க செட் பண்ணி வச்சிருவோம். அதுலயே என்ன பண்ணும், கூட வந்து உள்ள ஒரு அதிர்வு கொடுக்குற மாதிரி, கொஞ்சம் வைப்ரேஷன் கொடுக்குற மாதிரி அது இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த குழந்தைங்களுக்கு நார்மலா இருக்கிறவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய பீக் ஆஃப் அந்த ப்ரெஷரை வந்து அது கொஞ்சம் கொண்டு வந்துடும். கொண்டு வரும்போது என்ன ஆகும், அந்த சளி வந்து அங்கிருந்து உடைச்சி பிரேக் ஆகி வெளில வந்துடும். சம்டைம்ஸ் அந்த மாஸ்க்லயே வந்துடும். அப்படி முடியாத டைத்துல என்ன பண்ணுவோம், நாங்க சைட்ல படுக்க வச்சு நீங்களே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுவோம். எப்படிலாம் கொஞ்சம் செஸ்ட தட்டி விடுறது, கொஞ்சம் இடுப்பு கீழே ஒரு பில்ல வச்சு அப்படியே நம்ம குழால தள்ளி விடுற மாதிரி, நம்ம அப்படியே ப்ராஸ்டல் ட்ரைனிங் சொல்லுவோம், அந்த பொசிஷன்ல பண்ணும்போது சளி வெளியே வர பார்க்கும். இந்த சிங்கிள் லேம்ப் வந்து மெயினா லங்குடைய, அதாவது பிரிவென்டிவா பண்ணணுமே ஒழிய சளி வந்துட்ட பிறகு இது ஒன்றும் பெருசா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. சளி வந்த பிறகு ஒண்ணு வந்து எந்த சைட்ல இருக்கோ அந்த சைட்ல குழந்தைங்களை படுக்க வைக்கிறது, அப்புறம் மெதுவா தட்டி விடுறது. நம்ம அந்த வெஸ்டர்ன் சொல்லுவோம், அதெல்லாம் வந்து வைப்ரேட்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். அதனால நம்ம சிம்பிளா அந்த சாதாரணமா அந்த வீட்ல எல்லாம் மசாஜர் மாதிரி இருக்காது, சிம்பிள் வைப்ரேட்டர் கூட ஜஸ்ட் சைட்ல வச்சா அந்த சளியை வந்து கொஞ்சம் லூசன் பண்ணி விடும். ஏன்னா சிலருக்கு அடிக்க பயப்படுவீங்க, அந்த வைப்ரேட்டர் கொடுத்துட்டு பிளஸ் ரொம்பவும் அதிகமா இந்த காஃப் அதிகமா உள்ள மாட்டிட்டு இருக்கும் போது இந்த காஃப் அசிஸ்ட் டிவைஸ் கொடுப்போம். யூஸ்வலா இப்ப நாங்க டாக்டர் விஜயசேகர் வந்து இது மாதிரி கொஞ்சம் இது மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவ் டிசார்டர், இது மாதிரி லங் மசில் டிசீஸ் இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாரு, பிராங்கி ஒரு அத மூச்சு குழல், ஏதாவது நார்மல் பீப்புளுக்கு எல்லாம் சளி ரொம்ப கட்டிக்கிச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம், பெப் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். முன்னாடி நாங்க கொடுத்துருக்கோம் அக்கபெல்லான்னு ஒரு ப்ளூ கலர்ல பச்சை கலர்ல ஒரு உருளை மாதிரி இருக்கும். இழுத்துட்டு ஊதும் போது என்ன ஆகும், அப்படியே ஒரு வைப்ரேஷன் மாதிரி கொடுக்கும். பட் அதுவும் ரெசிஸ்டன்ஸோட பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் இன்னும் வீக்கா போகுது. அதனால இது மாதிரி பெப் டிவைஸ் சொல்லுவாங்க, இது மாதிரி அரோபிகா அந்த அக்கபெல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஒத்து வராது. குழந்தைங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து சைட்ல படுக்க வச்சு அந்த வைப்ரேட்டர் கொடுத்து பொசிஷன் பண்ணி செஸ்ட ஷேக் பண்றது, பிளஸ் டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது. அப்படியே மீறி லோக்கலா இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு, ஏன்னா டாக்டர் வந்து ரொம்ப மோசமா இருக்கும்போது டாக்டர் சில ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி சரி எடுத்துருவாரு டாக்டர் விஜயசேகரன். இது நான் இன்வெஸ்டிவா பண்றதுக்கு இது மாதிரி இந்த காஃப் அசிஸ்ட் டிவைஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க அது பண்ணும்போதே தெரியும் எவ்வளவு பீக் ஆஃப்ன்ட்டு, அது ஏற்றபடி செட்டிங் மாத்துவோம், எவ்வளவு இன்ஸ்பிரேஷன் எவ்வளவு எக்ஸ்பிரேஷனு, அதை உடைக்கிறதுக்கு சில ஃப்ரீக்வன்சி, அதை மேல கொண்டு வரதுக்கு சில ஃப்ரீக்வன்சி, அதெல்லாம் செட் பண்ணி கொடுக்கும்போது அது செஸ்ட் கிளியர் பண்ணி விட்டுரும். Thanks, Suresh. I think next is to go back to Dr. Anuradha. You find a child with a left ventricular dysfunction or கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் ஏர்லி ஆன் இது வருதுன்னு. யூ மென்ஷன் அபவுட் கார்டியாக் எம்ஆர்ஐ எல்லாம். இந்த ஊரில் இன்னும் நம்ம ஊரில் கார்டியாக் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு ஃபைப்ரோசிஸ் பார்த்து அந்த அளவுக்கு வசதியும் இல்லை. அது வந்து பிகம்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால் மெயின்லி வில் கான்சென்ட்ரேட் ஆன் இது எக்கோ கார்டியோகிராம். இப்போ எக்கோவில் ஒரு லெஃப்ட் வென்ட்ரிகுலர் டிஸ்ஃபங்க்ஷன் வந்ததுன்னா எந்த ஏஜிலிருந்து நீங்கள் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அல்லது ஜஸ்ட் ஃபாலோ அப் பண்ணுவீங்களா, இல்லை மெடிசன் கொடுத்தா அது ரெகுலராக கண்டினியூ பண்ணுமா, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம், எப்படி அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி. The MRI வந்து it is available but ரொம்ப expensive, as he said, ரொம்ப expensive. அது மட்டும் இல்லாம அந்த MRI ஸ்டடி பண்றதுக்கான ரேடியாலஜிஸ்ட் அந்த எக்ஸ்பர்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய வந்து we are depending on எக்கோவை தான் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணுறோம். ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் மெடிசன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் கார்டியாலஜிஸ்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெடிசன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதனுடைய விளைவுகள் வந்து கிட்னி அண்ட் லிவர் எல்லாத்துலேயுமே வந்து பாதிப்பு இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஜமாவே இது ஹார்ட் ஃபெயிலியர் தானா இல்லை இமேஜிங்கில் இருக்கிற இதுவான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதனால எங்களுக்கு வந்து மல்டிபிள் இன்வெஸ்டிகேஷன் தேவை. எக்கோ பண்ணுவோம், அதனால முடிஞ்சதுன்னா எம்ஆர்ஐ பண்ணணும். இன்னொரு பிளட் டெஸ்ட் வந்து அந்த ஹார்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஆகும்போது அதுலேருந்து ஒரு ஹார்மோன் சுரக்கும், அது NT-proBNP அப்படின்னு சொல்லுவோம். அந்த லெவல்ஸ் வந்து நாங்கள் பார்ப்போம். அது ஒரு சர்டன் லெவலுக்கு கீழே இருந்ததுன்னா நமக்கு இந்த குழந்தைக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை. அண்ட் எக்கோவில் தெரிஞ்சா கூட மெடிசன்ஸை உடனே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அந்த லெவலை வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். அந்த லெவல் வந்து ஒருவேளை ஒரு குழந்தைக்கு வந்து ஹார்ட்ல எக்கோலையும் வந்து ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கு, இந்த NT-proBNPயும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வந்து மெடிசன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். இதுல வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. மெயினா ஒரு 4 விதமான மெடிசன்ஸ் இருக்கு. அதுல வந்து ரொம்ப எது சேஃபோ
அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் அந்த ஹார்ட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எந்த இடத்துல வந்து அந்த ஹார்ட் ரெஸ்பாண்ட் ஆகி நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மெடிசன்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அந்த இந்த மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப மெதுவாக தான் இந்த மெடிசன்ஸை வந்து உடம்புல சேர்க்கணும். அப்படி இது பண்ணும்போது நம்ம கிட்னி ஃபங்க்ஷனையும் லிவர் ஃபங்க்ஷனையும் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அந்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள நம்ம வந்து கண்டிப்பாக நிறைய செக் பண்ணணும். அதனால ப்ரிவென்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். அண்ட் நியூராலஜிஸ்ட் கொடுக்குற மெடிசன்ஸ் தான் மெயின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனுடைய கம்ப்ளைன்ஸ் வில் டிசைட் தி கார்டியக்கோட அவுட்கம். ஸோ இப்போ மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டீராய்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம நடக்கிறதுக்கு மட்டும், இந்த மசில்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஸ்கெல்டல் மசில்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஹார்ட் மசில்ஸ்க்கு, லங் ஃபங்க்ஷனுக்கு, எல்லாத்துக்குமே அது முக்கியம். ஸோ நார்மலாக என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தா நடக்கிறது பெட்டர் ஆகும், அதனால அது கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் ஸ்டீராய்ட்ஸ் வந்து லங் ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறது. ஏன்னா ஃபைப்ரோசிஸ்ங்கிற பிரச்சனைனால தான் இந்த எல்லாமே பிரச்சனை வருது. ஹார்ட் ஃபைப்ரோசிஸ், லங் ஃபைப்ரோசிஸ், டயஃப்ரமேட்டிக் மூமெண்ட், இது எல்லாத்துக்குமே அது முக்கியம். அதனால தான் ஸ்டீராய்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ அமெரிக்காலலாம் போனீங்கன்னா 2 வயசுலேயே ஸ்டீராய்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து வி ஸ்டார்ட் லிட்டில் லேட்டர், மேபி அரௌண்ட் 5-6 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். டாக்டர் சவுந்தரம், இப்போ ஸ்டீராய்ட் சைடு எஃபெக்ட்ஸ் சொன்னோம், போன் டென்சிட்டோமெட்ரி எல்லாம் சொன்னாங்க. இப்போ போன் டென்சிட்டோமெட்ரியில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா யூ வில் கன்சிடர் மோர் திங்ஸ்? இல்லை போன் டென்சிட்டோமெட்ரி மட்டும் வச்சுட்டு யூ வில் டிசைடா, இல்லை விட்டமின் டி லெவல்ஸா, இல்லை கால்சியம் லெவல்ஸா, ஹவு டு யூ டிசைட் வாட்? ஸோ இப்போ போன் பார்த்தோன்னா 99% கால்சியம், ஃபாஸ்பரஸ், மினரல்ஸ்னால தான் போனே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கால்சியம் லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியல். கால்சியம் வந்து பாடிக்கு எப்படி போகுதுன்னா வைட்டமின் டி தான் ஹெல்ப் பண்ணும் அப்சார்ப்ஷன். நம்ம வயிற்றுலேருந்து கால்சியம் ரத்தத்துக்கு எடுத்துட்டு போய் அதை பிளட்ல சேர்க்கறது வைட்டமின் டியோட வேலை. ஸோ வைட்டமின் டி, கால்சியம் எல்லாமே ரொம்ப முக்கியம் போன் ஸ்ட்ரென்த்க்கு. ஸோ ஒன்ஸ் அ இயர் கட்டாயம் வைட்டமின் டி லெவல்ஸ் செக் பண்ணும். அதோட கால்சியம், ஃபாஸ்பரஸ், ஆல்கலைன் பாஸ்பேட்டேட்ஸ்னு இன்னும் 3 டெஸ்ட் பண்ணுவோம், அந்த போன் ஹெல்த்தை செக் பண்ணுற டெஸ்ட். ஸோ வைட்டமின் டி நம்ம எப்பயுமே மானிட்டர் பண்ணுறப்போ இது கட் ஆஃப்ல இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே அதை மெயின்டைன் பண்ணால் போன் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கணும். ஸோ அபவ் 50 நானோமோல் பர் லிட்டர்னு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாரும் வைட்டமின் டி எப்பயுமே கால்சியம், வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் போன் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அப்படி நம்ம பண்ணிட்டே வரப்போ இந்த டெக்ஸா ஸ்கேனும் ஒன்ஸ் அ இயர் ஒரு ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டெக்ஸா ஸ்கேனில் வந்து அது வந்து ஒரு எக்ஸ்ரே, ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்ரே தான். அதை வச்சு அவங்க வந்து போனில் மினரல்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கறது வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் -1, -2 இல்லை +1, +2, 0 பாயிண்ட் அது மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மைனஸில் போகுதுன்னா போன் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், ப்ளஸில் இருக்குன்னா போன் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ -2க்கும் கீழே இருக்கு அந்த ரிப்போர்ட்ல அப்படின்னா -2, -2.5, -3 அது மாதிரி கீழே போயிட்டே இருக்குன்னா போன் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு பாப்பாக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்னன்னா இந்த மைனஸ்ல போகும்போது ஃப்ராக்சர் ரிஸ்க், நம்ம ஏன் இதை பார்க்குறோம்னா ஃப்ராக்சர் ரிஸ்க்குக்காக தான் பார்க்குறோம். ஸோ மைனஸ்ல போயிட்டே இருக்கப்போ ஃப்ராக்சர் ரிஸ்க் ஜாஸ்தியாகுது. ஸோ நம்மளுக்கு பாப்பா ஃப்ராக்சர் ஆகக்கூடாதுன்னு ஸோ என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா போன் இது பேக் பெயின் நிறைய குழந்தைகளுக்கு வரலாம். ஸோ அப்படின்னா நம்ம வெர்டிப்ரா ஸ்பைன் வந்து இப்படி ஃபிளாட்டன் ஆகலாம். யூஸ்வலா அது ரெக்டாங்கிள் ஷேப்பா இருக்கும், இப்படி ஃபிளாட்டன் ஆயிடலாம். அப்படின்னா வந்து அது வெர்டிபிள் ஃப்ராக்சர் சொல்லுவோம். காலில் மாதிரி அது உடையாது. ஸோ வெர்டிப்ரா வந்து அப்படி கம்ப்ரஸ் ஆயிடும், சரிங்களா? ஸோ அது மாதிரி இருக்கப்போ பேக் பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போதே இல்லை இந்த போன் ஸ்ட்ரென்த் கம்மியாகும் போதே நம்ம வந்து இந்த ஜொலண்டனேட்னு ஒரு இன்ஜெக்ஷன் நிறைய குழந்தைங்களுக்கு போட்டிருப்போம். ஸோ அதுதான் போன் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ற இன்ஜெக்ஷன் ஆக்சுவலா. ஸோ வைட்டமின் டி, கால்சியம் எல்லாம் மெயின்டைன் பண்ணியும் போன் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த இன்ஜெக்ஷன்ஸ் ஒன்ஸ் இன் 6 months போட்டோம்னா போன் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். விஜயசேகரன் சார், நீங்கள் இது சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்கள் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், லங் ஃபங்க்ஷன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம்னு சொல்லிட்டு. இப்போ காமன் கேள்வி என்னென்னா, பல்ஸ் ஆக்சிமீட்டர் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேரண்ட்ஸ். இப்போ பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு கடையில் கிடைக்கிது, அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு சார் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் நாங்கள் வீட்டில் ஆக்சிஜன் கொடுக்கலாமா என் குழந்தைக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன சார்? மிக முக்கியமான கொஸ்டின். ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் இந்த நாலேஜ் ஆஃப் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து காமன் பீப்புள்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இட் வில் கன்ஃபியூஸ் மோர். ஏன்னா பிளட்டினுடைய கரெக்டான அந்த ப்ரெஷரை டிசைட் பண்ணுறது வந்து
பார்ஷியல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அது வந்து சாதாரண இது வந்து இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல தெரியறது வேற, உண்மையா பிளட்ல இருக்கிறது கொஞ்சம் கோரிலேஷன் இருக்கு. ஐ எம் நாட் டெல்லிங் எக்ஸாக்ட்லி டாக்டர்ன்ற முறையில் நாங்க ஒரு கோரிலேட் பண்ணிக்கலாம். நார்மலா சேச்சுரேஷன் வந்து 100 இருக்கணும், 99, 98, 90 அந்த மாதிரி ஒரு 95 வரலும் நார்மல். 95 கீழே வரும்பொழுது சேச்சுரேஷன் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது. பெரும்பாலும் அக்யூட் பிரச்சனைகளுக்கு தான் அதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். மினிட் டு மினிட் வேரி ஆகிறது தான். அந்த சேச்சுரேஷன் வந்து சம்டைம்ஸ் என்னன்னா தூங்கும் பொழுது அல்ல ஒரு இருமல் வரும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் மாறுபடும். அதை வச்சுட்டு நீங்க ரொம்ப பேனிக்கா பண்ணிட்டு எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதனால வந்து சேச்சுரேஷன் வந்து இந்த டிசீஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகாது. அதனால இதை பத்தி நீங்களா வாங்கிட்டு நீங்களே அந்த சேச்சுரேஷன் பார்த்துட்டு அது குறையுது அப்படின்லாம் பண்ண வேண்டியது. ஏன்னா பெஸ்ட் நியூராலஜிஸ்ட் சொல்லுவாரு, அதை பார்த்துங்க. ஜென்ரலா இந்த மசில் டிசீஸ்லயே என்ன பிரச்சனை வருதுன்னா அந்த ஆக்சிஜன் குறையிறத விட கார்பன் டை ஆக்சைடு ரிட்டென்ஷன் தான் அதிகமாகும். அதாவது நமக்கு மூச்சு விடும் பொழுது எப்படி ஆகுதுன்னா பிராணவாயுவை எடுத்துக்கிறோம், நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு கரியமல வாயுவை நம்ம வெளியே விடணும். நம்ம நம்ம டிஎம்டி கொஞ்ச காலத்துல என்ன ஆகுதுன்னா இந்த எஃபெக்டிவான ஒரு சுவாசம் இல்லாதனால உங்களுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறது தான் பிரச்சனை வருது. அதனால ஜென்ரலி தே வில் மேனேஜ் ஆக்சிஜன். அதனால நீங்களே வந்து பார்த்துட்டு ஆக்சிஜன் கொடுக்கறதெல்லாம் வந்து அந்த நமக்கு வந்து கடவுள் எப்படி என்னன்னா ஒரு ஒன்று ஆஃப் ஆனால் கூட ஒன்று ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய வச்சிருக்கிறேன். இது சரியா ஒர்க் ஆகலையா இன்னொரு அந்த மாதிரி கனெக்ஷன் வச்சிருக்கேன். அதனால நீங்களே ஆக்சிஜன் குறையுது நான் ஆக்சிஜன் கொடுக்குறேன்றதுலாம் ரொம்ப தப்பு. ஏன்னா அது அந்த ஒரு சில டிரைவை கட் பண்ணிடும். அதாவது நம்ம இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கடவுள் நம்மளுக்கு நேச்சர்ன்றது எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா வேற ஒரு முறையில அந்த ரெஸ்பிரேட்டரை மெயின்டைன் பண்ணுது. அதை நீங்க சடனா ஆக்சிஜன் கொடுக்கறதுனால அதனால அந்த அந்த பெனிஃபிட் எல்லாம் கட் ஆகிடும். அதனால அடிக்கடிக்க அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் பார்க்கறதோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆக்சிஜன் கொடுத்தேன்னு சொல்றதோ இதெல்லாம் அவசியம் இல்லை. மூச்சு அதிகமாகுது, கொஞ்சம் குழந்தை ரொம்ப பிரச்சனை இருக்கும்போது டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவர் கரெக்டான நேரத்தில் நம்ம அனுப்புவார். அதை நம்ம எவால்வேட் பண்ணி நம்ம அந்த டைம்ல என்ன முடிவு எடுக்கலான்றது நம்ம சேர்ந்து தான் எடுக்கணும். தனியாக நீங்களே அது பண்ணக்கூடாது. தேங்க்யூ சார். அது என்ன திஸ் ஆஃபன் ஆஸ்க் கொஸ்டின். இந்த கோவிடுக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கிடுறீங்க வீட்டில், அதை வச்சுட்டு அப்புறம் கேள்வி சார் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இவ்வளோ போகிறதுன்னு சொல்லிட்டு அதனால தான் இது கால் கேள்வி. சுரேஷ், இப்போ நீங்கள் ஃபிசியோதெரப்பி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, பட் மெயினாக நைட் டைம் என்னென்ன பண்ணலாம் அவங்க வந்து? ஏன்னா நைட் டைம் ப்ரீதிங் தான் ப்ராப்ளமாக இருக்குது சம்டைம்ஸ், அல்லது ஏர்லி மார்னிங் ஹெட் ஏக்ஸ் வருது. அந்த மாதிரி வரும்போது என்ன செஞ்சால் நைட் டைம் அந்த மாதிரி சிம்டம்ஸை குறைக்க முடியும்? ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா அவங்ககிட்ட? யூஸ்வலா இப்போ இந்த டுஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபில வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் அப்படின்னு ஒன்று பப்ளிசைஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா ஒரு மொத்தமா உலகம் ஃபுல்லா ஒரு 1000 குழந்தைகள் எடுத்து அந்த குழந்தைங்களை 3 மாசம் 6 மாசம் 9 மாசம் 1 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ட்ரையல் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். பண்ணிட்டு அது முடிவுல இந்த குழந்தைங்க வந்து இந்த வயசுல இருந்து இந்த வயசுக்கு என்னென்ன தெரிஞ்சதுனால இப்ப டாக்டர் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஃபர்தரா வந்து எப்பெல்லாம் கார்டியாலஜி மேடம் ஹெல்ப் பண்றாங்க, எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஹெல்ப் பண்றாங்க, பல்மனாலஜிஸ்ட் ஹெல்ப் பண்றாங்க, தெரப்பி கொடுக்குறோம். இனிஷியலா வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி மசில் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இன்வால்வ் பண்ணலாம். அதாவது அந்த மெடிசனுடைய கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது எவ்வளவு ரெகுலரா எடுத்துக்கிறீங்க. நீங்க வந்து மற்றவங்களா லே பீப்புள் ஐயோ ஸ்டீராய்டா உடம்பு ரொம்ப கெடுதல் சொல்லும்போது சில அப்படியே விட்டுறாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் போறேன்னு சொல்லி எங்கத்துக்கு போயிட்டு வர்றதுனால அந்த மெடிசன் ப்ராப்பரா எடுக்காதான் என்ன ஆகும், இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கலாம். இப்போ பேசிக்கா ஃப்ரம் த பிசியோதெரபியூட்டிக் ஆஸ்பெக்ட் நான் சொன்னபடி இதுதான் பேஸ் லைன். இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர், அந்த கிளாசோபெரிஞ்சல் பிரீதிங், சிங்கிள் ஆர்ம் பேக். அப்படியும் மீறி ரொம்ப குழந்தைங்க பேரண்ட் வந்து எங்க ஏன்னா டாக்டர் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாக்குறாங்க, எங்க அடிக்கடி பாக்குறதுனால ரொம்ப கலக்கலா பேசும்போது, சார் என் பையனுக்கு நைட்லாம் தூங்கும்போதெல்லாம் கொரட்டை விட்டுட்டு இருக்கா, காலையில எழுந்திரிச்சா ரொம்ப தலை வலிக்குதுன்றான், நாக்கெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு, காலையில எழுந்திரிச்சா உட்காந்து ஒரு மாதிரி இதா இருக்கா சார் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம், நாங்க டாக்டர் சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு சிம்பிள் பேசிக் திங் என்ன பண்ணுவாங்க, எங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர்ல ஒரு ஓவர் நைட் ஸ்லீப் ஸ்டடி பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணிட்டு விஜய் சேகரன் சார் உங்ககிட்ட சொல்றாரு ஃபர்தரா அதை என்ன பண்ணலாங்க.
சார்ட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒன் மோர் கொஸ்டின் டு டாக்டர் சவுந்தரம். என்னென்னா ஆர்டரில் போகலாம் பார்த்தேன். இது போன் டென்சிட்டி பற்றி பேசணும். அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் என்ன, இந்த ஷார்ட் ஸ்டேச்சர் பற்றி சொன்னீங்க, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அதை பற்றி சொன்னீங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் லிட்டில் மோர் அபவுட் இட்? ஸோ இது growth வந்து கம்மியா இருக்கு. ஸோ 4 சென்டிமீட்டர் கீழே இருக்கு per year அப்படின்னா நம்ம வந்து growth ஹார்மோன் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா growth ஹார்மோன் பேசிக்கலா growth ஹார்மோன் கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு தான் இந்த growth ஹார்மோன் தெரப்பி கொடுத்துட்டு இருந்தோம் முன்னாடி. பட் இப்போ வந்து growth ஹார்மோன் ஃப்ரீலி அவைலபிளா இருக்கனால நிறைய கண்டிஷன்ஸ்க்கு இப்போ growth ஹார்மோன் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இன்னும் டிஎம்டிக்கு அது பேசிக் ரெக்கமெண்டேஷனா இல்லை இப்போதைக்கு, ஓகேவா? பட் ஹவர் நம்ம 1-to-1 பேசிஸ்ல பாப்பாக்கு வந்து இப்போ ரொம்ப சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸ்கூலுக்கு போறப்போ இவங்க தான் ரொம்ப குள்ளமா இருக்காங்க, ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னு நிலைமை வரப்போ நம்ம வந்து இந்த growth ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம். அந்த growth ஹார்மோன் கம்மியா வந்து வர சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி வந்ததுன்னா நம்ம growth ஹார்மோன் கொடுக்கலாம். யூஸ்வலா growth ஹார்மோன் கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு, மற்ற குழந்தைங்களுக்கு சின்ன டோஸ் growth ஹார்மோன் கொடுத்தாவே நல்லா வளர்றாங்க. பட் இந்த ஸ்டீராய்ட் போட்டுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு யூஸ்வலா ஜாஸ்தி டோஸ் growth ஹார்மோன் தேவைப்படுது. ஸோ அப்படி growth ஹார்மோன் கொடுக்குறப்போ கொஞ்சம் வளர்றாங்க. அவர் மற்ற குழந்தைங்கள்ல இருக்க அளவுக்கு அந்த பெனிஃபிட் நாங்க பார்க்கல டிஎம்டி குழந்தையில. பட் பேஸ் லைன்ல இருந்து கொஞ்சம் பெட்டர் growth தெரியுது. இது வந்து இந்த growth ஹார்மோன்லாம் இப்போ நியூலி வந்ததெல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா தான் இருக்கு. ஸோ லாங் டேர்ம் சேஃப்டிங்கிறது இன்னும் இந்த growth ஹார்மோனுக்கு தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா இங்க டிஎம்டி குழந்தைங்களுக்கு நம்ம ஹையர் டோஸ் தேவைப்படுது growth ஹார்மோன். ஸோ நம்ம மானிட்டர் பண்ணுவோம் ஒரு டெஸ்ட் எல்லாம் IGF-1. அது நாங்கள் ஒரு 2 குழந்தைங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்க்குறப்போ IGF-1 அந்த டெஸ்ட்லாம் ரிப்போர்ட்ஸ் ஹையாக வருது. ஒன்லி திங் நம்ம இப்போ யூஸ் பண்ற டைம் அந்த ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து எதுவும் பெருசா சைட் எஃபெக்ட்ஸ் பார்க்கல. பட் லாங் டேர்ம்ல இந்த growth ஹார்மோனால எதுவும் விளைவுகள் வருமானு இன்னும் சேஃப்டி டேட்டா த்ரூ அவுட் த வேர்ல்ட் கிடையாது. ஸோ அதுதான் growth பத்தி. ஸோ செகண்ட் திங் சார் பியூபர்ட்டி பத்தி கேட்டாங்க. ஸோ காமன்லி குழந்தைங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிலேட் பியூபர்ட்டி வருது. ஸோ டைமுக்கு பியூபர்ட்டியோட சேஞ்சஸ் வர மாட்டேங்குது. ஸோ அடலசன்ட் சில்ட்ரன் அதே மாதிரி இந்த ஹைட் கம்மியா இருக்க மாதிரியே மீசை இன்னும் வரல, தாடி இன்னும் வரல அப்படின்னு அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஏன்னா மற்ற பசங்க அளவுக்கு இவங்க அந்த பிசிக்கல் சேஞ்சஸ் இல்லைங்கிறது. ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரானுங்கிறது தான் பாய் ஹார்மோன். ஸோ டெஸ்டோஸ்டிரான் வந்து நேச்சுரலா எப்படி பாடியில சுரக்குதோ அதே டெஸ்டோஸ்டிரானே மெடிசனா அவைலபிளா இருக்கு. ஸோ அது வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷனா போடுவோம். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் வந்து அப்பார்ட் ஃப்ரம் அந்த மீசை தாடி வளருது, யூரின் போற இடத்துல பீனஸ் வளருது, கீழே பிரைவேட் ஏரியா ஹேர் வளர்ச்சி, அதெல்லாம் தவிர்த்து மசில் அண்ட் போன் ஸ்ட்ரென்த் கூட அது இம்ப்ரூவ் பண்ணும் இந்த டெஸ்டோஸ்டிரான். ஸோ எல்லா பெனிஃபிட்ஸ்க்காகவும் அண்ட் கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் அது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் ஆக்சுவலா. ஸோ ஜென்ரல் வெல்பீயிங், சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளுக்கு டெஸ்டோஸ்டிரானால. ஸோ அந்த ஏஜ் 12 இயர்ஸ் நம்ம யூஸ்வலா சொல்லுவோம். 14 இயர்ஸ் நார்மல் குழந்தைங்கன்னா 14 இயர்ஸ் வரைக்கும் பியூபர்ட்டி வருதா வரலையா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் டிஎம்டி குழந்தைங்கள வி எக்ஸ்பெக்ட் டிலேட் பியூபர்ட்டி காமன் எக்ஸ்பெக்ட் பண்ணனால 12 இயர்ஸ்லயே நம்ம இன்னும் பியூபர்ட்டி சேஞ்சஸ் வரலன்னா நம்ம இந்த டெஸ்டோஸ்டிரான் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்ஸ் அ மந்த். விஜயசேகரன் சார், இப்போ அவரோட கேள்வி சுரேஷோட கேள்விக்கு பதில் நீங்க சொல்லலாம். ஆமாம், டாக்டர் சுரேஷ்குமார் இப்போ சொன்னார், காலையில் சில குழந்தைங்களுக்கு வந்து எழுந்தவுடனே கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, எனக்கு நைட்டெல்லாம் சரியாக தூங்கலை. நம்ம நிறைய டைம் என்னன்னா குழந்தை எல்லாருமே என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், முழிச்சுக்கிறவர்கள் தான் நமக்கு தெரியும், தூங்குறவுடனே நமக்கு என்ன நடக்குது நமக்கே தெரியாது. காலையில் சில குழந்தைங்களுக்கு வந்து எழுந்தவுடனே கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, எனக்கு நைட்டெல்லாம் சரியாக தூங்கலை. நம்ம நிறைய டைம் என்னன்னா குழந்தை எல்லாருமே என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், முழிச்சுக்கிறவர்கள் தான் நமக்கு தெரியும், தூங்குறவுடனே நமக்கு என்ன நடக்குது நமக்கே தெரியாது. நம்ம கொரட்டை விடுறோம், ஏன்னா நம்ம கொரட்டை விடுறது நம்ம ஸ்பவுஸ் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கூட கொரட்டை விடுறதெல்லாம் அதிகமாக இருக்கும். கொரட்டன்றது தப்பு கிடையாது, டோன்ட் பி அண்டர் தி இம்ப்ரெஷன். அதாவது ஒரு ஸ்னோரிங்ன்றது தவறு கிடையாது. ஸ்னோரிங்ன்றது ஒரு நல்ல ஸ்லீப் சவுண்டு. அதுக்காக தான் தமிழில் என்ன சொன்னோம், இங்கிலீஷில் சவுண்டு ஸ்லீப்னா என்ன இருக்குதுன்னா ஸ்டோர் பண்ணி ஒரு ஸ்லீப் தான் நல்ல சவுண்ட் ஸ்லீப். ஆனால் சில டைமில் என்ன ஆகிடுதுன்னா இந்த ஸ்னோரிங் ரொம்ப அதிகமாகி, அதாவது அந்த குழந்தைகள் வந்து தூக்கத்தையே கெடுத்துரும். 2 தடவை எழுந்து உக்காந்துக்கும், இப்படி படுக்கிறது, படுத்துட்டே உக்காந்துக்கிட்டே தூங்குறது, அதே மாதிரி தூக்கத்தில் 4 தடவை எழுந்துக்கிறது, அலறி எழுந்துக்கிறது. அதாவது தூக்கம் வந்து யாரும் தமிழில் சொல்லுவாங்க, இந்த கழுத்து பிடிச்சா எப்படி நம்ம எழுந்துப்போம் அந்த மாதிரி கேஸ்பிங்கோட எழுந்துக்கிறது அப்படின்லாம் இருந்துன்னா அர்த்தம்னா அவங்களுக்கு அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். சாதாரணமாக குழந்தைகளுக்கே இது இருக்குது.
இது வந்து இது ஒரு வித ஆஸ்மானா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்னன்னா இதெல்லாம் ரொம்ப காமன். அதுவும் அந்த அடிநாய்டு வந்து இந்த டைமில் வேறு சில குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால மூச்சு விடுறது ப்ராப்ளம் வரும். அதை நம்ம ஏன்னா சாதாரணமாக ஏற்கனவே டிஎம்டி சைல்டுகளுக்கு வந்து ஓவர் த பீரியட் இந்த 7, 8, 9, 10 வயசெல்லாம் வந்து மூச்சு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். இதுக்கு மேலே வந்து சில டைமில் சரியான இந்த ஸ்லீப் இல்லை, ஸ்லீப் வந்து பாதிப்பு வர மாதிரி இந்த அப்செட்டிவ் ஸ்லீப் அது கவனிக்கும். ஏன்னா அது நிறைய டைம் மறந்துடும். அது வந்து சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அதனால் நல்ல ஸ்லீப் இருக்குதா, ஸ்லீப்பில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா பயப்பட வேண்டாம். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அழகாக ஒரு ஃபோன் எடுத்துருங்க. எப்படி நீங்கள் எப்படியோ டக்குன்னு எழுந்து பார்க்குறீங்க, குழந்தை வித்தியாசமாக தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, சவுண்ட் அதிகமாக இருக்குது, உங்களால் அது நார்மலாக இல்லைன்னு தெரியலன்னா ஒரு ஃபோனில் எடுத்து வச்சுங்க, டாக்டர்கிட்ட வந்து காமிப்பேன், அவர் பார்ப்பார். இது வந்து நார்மல் தான் மாதிரி ஒன்றும் இல்லை. இது இல்லை அப்நார்மலாக இருந்ததுன்னா அப்புறம் அனுப்புவார். அதனால் இது சில காமன் டிசீசஸ். இப்போது டிஎம்டி இருந்தால் கூட அந்த சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் ப்ராப்ளமோ, ஆஸ்மா ப்ராப்ளமோ, வீசிங் ப்ராப்ளமோ இதெல்லாம் வந்ததுன்னா குழந்தை ரொம்ப கஷ்டப்படும். அதனால் இந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா நாளைக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆமாம் டாக்டர் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சு நீங்கள் பாருங்கன்னு. அதுக்கப்புறம் அது சுரேஷ் சொன்ன மாதிரி அது உண்மையிலே இருக்குதா இல்லைன்றதுக்கு வேறு ஸ்டடி இருக்குது, ஸ்லீப் ஸ்டடி இருக்குது. இதெல்லாம் வந்ததுன்னா குழந்தை ரொம்ப கஷ்டப்படும். அதனால் இந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா நாளைக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆமாம் டாக்டர் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சு நீங்கள் பாருங்கன்னு. அதுக்கப்புறம் அது சுரேஷ் சொன்ன மாதிரி அது உண்மையிலே இருக்குதா இல்லைன்றதுக்கு வேறு ஸ்டடி இருக்குது, ஸ்லீப் ஸ்டடின்னு இருக்குது. அது அவசியமாக இருந்தால் தான் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் காமிக்கிற அந்த வீடியோ காமிக்கிறீங்கல்ல, அதை வச்சு எங்களால் சொல்ல முடியும். அதில் எங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியலன்னா அப்புறம் அந்த பாலிசாம்னோகிராஃபின்ற ஒரு ஸ்டடியை பற்றி பண்ணலாம். தேங்க்யூ சார். டாக்டர் அனுராதா, இப்போ யூ மென்ஷன் அபவுட் கார்டியக் இவாலுவேஷன் சம்டைம்ஸ் 6 monthsக்கு ஒரு தடவை தேவைப்படுன்னு சொன்னீங்க. 6 monthsக்கு ஒரு தடவை எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவைப்படும்? ஐ மீன், ஏன்னா யூ செட் லங் ஃபங்க்ஷனும் குறையலாம், லங் ஃபங்க்ஷன் குறைஞ்சதுன்னா அதனால ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம்னு சொன்னீங்க. ஸோ எந்த ஏஜ்லேருந்து யூஸ்வலாக இந்த குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எக்கோ, இசிஜி, அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் இசிஜி இதுக்காக பண்ணுறீங்க ஃபார் தி டிஎம்டி சில்ட்ரன்? DMD வந்து it is not only the heart failure, arrhythmias அப்படின்னா நம்ம அந்த ஹார்ட் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட்லையும் ப்ராப்ளம்ஸ் வரலாம் சில குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த 2 விதமான ஃபங்க்ஷன், ஹார்ட் பம்ப் ஃபங்க்ஷன் குறையாது, எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அப்நார்மலாக போகுது. நம்ம நார்மலாக ஹார்ட் 60 to 100 ஹார்ட் ரேட் அப்படின்னு சொன்னால் அதை விட அதிகமாக துடிக்கிறது, அதனாலையும் ஹார்ட் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இசிஜி ஒவ்வொரு தடவையும் எடுக்கிறோம். அது 2 விதமாக, ஹார்ட் துடிப்பு அதிகமாக இருக்கிறது ஒரு விதமான அரித்மியா, ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நார்மலாக 60லேருந்து 100 வரை துடிக்க வேண்டியது 60க்கும் கீழே துடிக்கிறது, அப்படி இருந்தால் பேஸ் மேக்கர் பொறுத்த வேண்டியது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இசிஜி மெயினாக எடுக்கிறோம். ஸோ இந்த 6 மாதம் ஒரு தடவை செக்அப்புங்கிறது வந்து ஏதாவது ஹார்ட் ஃபங்க்ஷனில் வந்து நார்மலாக இல்லாமல் ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்ப்போம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கும்போது எவ்வளோ வேணா டிட்டீரியேட், அடுத்த தடவை பார்க்கும்போது ரொம்ப மோசமாயிடலாம். அதனால 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு இந்த 6 மாதம் நடுவில் கூட நாங்கள் வந்து வி டோன்ட் லூஸ் டச் வித் த பேரண்ட்ஸ். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க அட்லீஸ்ட் பை வாட்ஸ்அப் வர்றது இந்த குழந்தைய செக் பண்ணி இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து இருக்காங்க. ஸோ வெரி ஃப்ரீக்வெண்ட், ஒன்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட் மானிட்டரிங் இஸ் ரிக்வயர்ட். சுரேஷ், நீங்கள் வந்துட்டு ஸ்பைன் கர்வேச்சர் ஸ்கோலியோசிஸ்னு இது பண்ணுறீங்க, மானிட்டர் பண்ணுறோம். அதுக்கு தான் நாங்கள் வந்து யூஸ்வலாக எக்ஸ்ரேஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? அதுக்கு என்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் இருக்கா? யூஸ்வலா லைக் இந்த மசில் இம்பேலன்ஸ்ல எப்படி நம்ம செடிலாம் வந்து வளரும் போது ஒழுங்கா வளருது, அது இடம் அப்படியே வளைஞ்சி வளர்ற மாதிரி இந்த ஸ்பைனும் வந்து லைக் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா ஸ்ட்ரைட்டா வளர வைக்கும்.
இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இனிஷியலா நான் சொன்னபடி பின்னாடி இருக்கிற மசில் எந்தெந்த மசில்லாம் வந்து கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா வேலை செய்யுதோ அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் கர்வேச்சர், அந்த பின்னாடி இருக்கிற வளைவு லார்டோசிஸ் சொல்லுவோம், ரொம்ப எக்ஸசிவா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அந்த குழந்தைங்க உட்காரும் போது எந்த சைடுல உட்காருதோ கம்ஃபர்ட்டா அதே சைட்ல வந்து அப்படியே வளைஞ்சு போயிடுச்சுன்னா ஸ்கோலியோசிஸ் சொல்லுவோம். இந்த ஸ்கோலியோசிஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமானது வந்து ப்ரூவன், எல்லாருமே ஒரு லாங் டர்ம் ஃபாலோ பண்ணி ப்ரூவன் என்னன்னா, எவ்வளவு ரெகுலரா டாக்டர் கொடுக்குற ஸ்டீராய்டு எடுத்துக்கிறீங்களோ, டாக்டருக்கு கொடுக்குற அந்த கரெக்டான டோசேஜை நீங்களா ஸ்டாப் பண்ணாம டாக்டர் சொல்ற வரைக்கும் ஒழுங்கா எடுத்துட்டீங்கன்னா அதுவே வந்து ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு அந்த கர்வேச்சரை மினிமைஸ் பண்ணி வரும். இன்னொன்று வந்து குழந்தைங்க வந்து சிட்டிங்னா மேக்சிமம் இப்போ ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க நான் வந்து ஒரு 8 மணி நேரம் உட்காருது, வீட்டுக்கு வந்தா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம், அப்புறம் படுக்கிற டைம் தவிர மற்ற எல்லா இடத்துலயும் பேக்ல வந்து நல்ல ஒரு லோடு இறங்குது. அதனால இனிஷியலாவே நீங்க ஆரம்பிக்கும் போதே மசில்ஸை வந்து ஓவரா ஒர்க் பண்ணாம இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரிக்ளைனிங் சேர் மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒரு உட்காந்து இருக்கும்போது கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணி கொஞ்சம் அப்ரைட் நல்லா ஃபுல்லும் படுத்துக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் ரிலீவ் பண்ற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் படுத்துக்கோ, நீ ஒரே நேரத்துல உட்காந்து இருக்காத, அது மாதிரி அட்வைஸ் பண்றது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரேஸ் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, யூஸ்வலா நாங்க என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பைன் எந்த அளவுக்கு வளையுது அது பேர் ஒரு ஆங்கிள் சொல்லுவோம், காப் ஆங்கிள் சொல்லுவோம். பட் ஆனா அது வந்து குழந்தைங்க நிக்கிற குழந்தைங்களுக்கு தான் அது நல்லா எஃபெக்டிவா எடுக்க முடியும். ரொம்பவும் ஒரு ஒரு 10 டிகிரி 15 டிகிரி மேல போகும்போது சில சமயம் பிரேஸ் கொடுப்பாங்க. பட் பிரேஸ் நம்ம ஊர்ல போடுற குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது. ஏன்னா அந்த இந்த வெயில் அது போட்டுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி தெரியல. ப்ரிவென்டிவா வந்து அந்த கொடுக்குற ஸ்டீராய்டு மெடிசனு, இன்னொன்னு அப்பப்போ குழந்தைங்களுடைய லோடிங்கை கொஞ்சம் கம்மி பண்றது, அப்பப்போ கொஞ்சம் மேக்ஸிமம் நான் சொன்னபடி அந்த ஹிப் மசில்ஸ்ல வந்து உட்கார்ற மசில் டைட்டா இருக்கு, அதோட ஃப்ரீக்வென்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், அதோட கொஞ்சம் வெயிட்டையும் கொஞ்சம் கண்ட்ரோலா கொண்டு வருது. அப்புறம் மேடம் சொன்னபடி டாக்டர் சவுத்ரம் சொன்னபடி குழந்தைக்கு தேவையான சஃபிஷியன்டான மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான கால்சியம் விட்டமின் டேப்லெட் சாப்பிடுறது, இதே நம்மளுக்கு ஒரு ஸ்கோலியோசிஸ் பிரிவென்ட் பண்றது ஈஸியா இருக்கும். அப்படியே மீறி கொஞ்சம் இவால்வ் ஆகிற மாதிரி இருக்குன்னா இனிஷியலாவே வந்து வீல் சேர்ல கான்டோர் வீல் சேர் மாதிரி அந்த ஸ்பைனை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ற மாதிரி சில இன்சர்ட் வச்சுக்கலாமே ஒழிய இது நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஸ்கோலியோசிஸ் சரி பண்ற அளவுக்கு இந்த கண்டிஷன் கிடையாது. Side supports, posture and side supports மாதிரி அந்த lateral support சைடுல ஏன்னா இப்போ வந்து மற்ற குழந்தைங்களுக்குலாம் ஒரு செரிப்ரல் பால்சிக்கோ நீங்க செஸ்ட் பெல்ட் எல்லாம் போடலாம். பட் இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து எப்பவுமே ரெஸ்பிரேட்டரி காம்ப்ரமைஸ் இருக்கும்போது செஸ்ட் பெல்ட் எல்லாம் போடுறது நல்லது இல்லை. ஹெட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கர்வோட இருக்கிற மாதிரி வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சைட்ல வந்து ஏதாவது சப்போர்ட்ஸ் மாதிரி இருந்தா பழையாம பாத்தீங்க ஒழிய பிரேஸ் போடுறது பதில் அதுதான் பெஸ்ட். சார் விஜயசேகரன் சார், இந்த when would you இப்போ ஏர்லி மார்னிங் ஹெட் ஏக் வாமிட்டிங் அந்த மாதிரி வந்தாங்கன்னா அடுத்த ஸ்டெப் வேற என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து ஐ மீன் லைக் யூஸ்வலா எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா, அண்ட் எந்த ஐ மீன் ஸ்லீப் ஸ்டடீஸ் நீங்க பண்றீங்க, ஸ்லீப் ஸ்டடீஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தா நீங்க அசிஸ்டிவ் டிவைசஸ் அல்லது பைபேப் மெஷின் அந்த மாதிரி யோசிப்பீங்க? முதல்ல சொல்றது வந்து இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படின்னா ஸ்லீப்ல வர சாதாரண பிரச்சனை தான். இந்த குழந்தைக்கும் இல்லை, எல்லா குழந்தைக்கும் அது வரலாம். அது கொஞ்சம் ரொம்ப காமனா இருக்கிறதுனால இதை பாருங்கன்னு சொன்னேன். பட் டிஎம்டி இருக்கிற சைல்டுகளுக்கு காலப்போக்கில் ஒரு 12 வயசு அந்த மாதிரிலாம் வரும்பொழுது என்னன்னா அந்த மூச்சு மசில்களில் வந்து வீக் ஆகுது. இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி மசில்லாம் வீக் ஆகுறதுனால, டயப்ரம் வீக் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து நம்மளே சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புறது குறைவாக இருக்கு. அதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணும். அதனால தான் ரெஸ்பிரேட்டரியுடைய அதாவது பல்மனாலஜி இல்லைன்னா நுரையீரல் டாக்டருடைய ஹெல்ப் உங்களுக்கு எப்பன்னா அந்த குழந்தைகளுடைய செகண்ட் டிகிரி நியரிங் வரும்போது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அப்போ அந்த குழந்தைகள் வந்து சரியான அளவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பாததுனால அந்த ரிட்டென்ஷன் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு டென்ஷன் ஆகுது அந்த ஹைப்பர்காப்னியான்னு சொல்லுவாங்க. அதனால வர சில தலைவலி, ஆங்ஸைட்டி, கன்ஃபியூஷன், மார்னிங் நார்மலாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்க இது ஒரு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. அவன் காலையில் எழுந்தோடனே தலைவலின்றான், இந்த மாதிரி இல்லை, ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கான் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அப்புறம் அந்த ஏஜ் கட் ஆஃப் ஆல்சோ
ஒரு கொஞ்சம் செகண்ட் டிகேட்ல வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம we have to foresee hypercapnia ஆர் கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு கார்டிக் ப்ராப்ளம் வர மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வருதுன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் we have to make a diagnosis. அப்போ உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து நார்மலாக 35லேருந்து 45 இருக்கணும். அது அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு சின்ன டெஸ்ட் தான். அதை கண்டுபிடிச்சுன்னா அப்புறம் சுரேஷ் போன்ற அவங்க கிட்ட இது பண்ணிட்டு அவங்க வந்து பைபேப்னு ஒன்று கொடுப்பாங்க. பைபேப்ன்றது என்னன்னா சாதாரணமாக தூங்கும்பொழுது நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பைபேப்ன்றது பை லெவல் பேப். தட் மீன்ஸ் கொஞ்சம் மூச்சு இன்ஸ்பிரேஷன்லையும் எக்ஸ்பிரேஷன்லையும் மூச்சு உள்ளே இழுக்கும்போது இல்லை வெளியே விடும்போது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகம் பண்ணுது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு டிடெக்ஷன் வராது. அதனால இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பீரியட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த டிஸ்கஷன். ஆரம்ப காலத்தில் என்ன வரும், ஆரம்ப காலத்தில் எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும், என்னென்ன டாக்டர் போகணும், இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்குன்னு அப்போ தெரியணும். 11th ஹவரில் உங்களுக்கு தெரியறத விட ஓஹோ இந்த பிரச்சனை வந்தோன்னா இந்த டாக்டர் கொஞ்சம் அது டாக்டர் நியூராலஜிஸ்டே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இருந்தாலும் உங்கள் நாலேஜுக்கு இதை சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு 13, 15, 16, 20 வயசுலாம் வரும்பொழுது உங்களுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு இது வரலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிஷின்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் லைஃப் தான் நல்லா இருக்கும். இப்போல்லாம் வந்து ரொம்ப இன்னொரு சார் விஸ்வநாதன் தான் தெரியும், நிறைய இன்சென்டிவ் ரிப்போர்ட்ஸே ஈவன் அப் டு 30-35 சில்ட்ரன்லாம் ரொம்ப நார்மலாக கூட இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி செட்டப் தான் இப்போ எதிர்பார்க்குறோம். அதுதான் இந்த டிஸ்கஷன். சார், இந்த ஸ்கோலியோசிஸ் வரும்போது அல்ல ஸ்பைன் பெண்டிங் வரும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது லங்ஸ்ல? லங்ஸ் வந்து இந்த இந்த இடம் வந்து ஒரு ஜாம் பேக்டு டைட். கடவுள் எப்படி படிச்சிருக்காருன்னா சென்ட்ரல் ஹார்ட்டு, லங்கு, கீழே இது மாதிரி இடமே கிடையாது. ஸோ இதை நீங்கள் மாத்துறீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் காம்ப்ரமைஸ் ஆகிடும். இந்த ஸ்கோலியோசிஸ் போது என்னன்னா இந்த டிஎம்டி சைல்டுகளுக்கு வந்து இயற்கையாகவே போன், மேடம் சொன்ன மாதிரி போனுடைய வலிமைலாம் குறையிறதுனால ஒன்று வளைய ஆரம்பிச்சிடும். ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. போன் போடுற மாதிரி ஒரு பக்கமோ இல்லை சைட்லேயோ வரும்பொழுது அப்போ நார்மல் அந்த இது வந்து மாறிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஹார்ட் இருக்கணும், லங்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் தான் அந்த வால்யூம் கரெக்டாக. நீங்கள் ஸ்கோலியோசிஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகிடுன்னா அந்த லங் வால்யூம் குறைஞ்சி போயிடும். லங்குகளுக்கு கிடைக்க வேண்டிய இடம் குறைஞ்சி, அதனால அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம். அதனால உங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் வந்ததுன்னா வராமல் இருக்கிறதுக்கு சார் சுரேஷ் முதல்ல வந்து ஹவ் டு ப்ரிவென்ட். வர ஆரம்பிச்சிச்சுன்னா then we have to consult and we have to correct this scoliosis. So it is better to avoid the deformitiesலாம் வராமல் இருந்தால் குழந்தை நல்லா இருக்கும். ரொம்ப வளைவுகள் வர ஆரம்பிச்சுன்னா வேற சில பிரச்சனைகளில் போக ஆரம்பிச்சிடும். அது ஆர்த்தோ பிரச்சனை. அதனால முதல்லயே கேட்டுக்கிட்டு அந்த ஸ்கோலியோசிஸ்லாம் எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறதுன்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா அது, அதாவது அந்த இப்போ பேசி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அந்த பிரேசஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தை பழக்கம் ஆகிடும். ரொம்ப வளைஞ்சிச்சுன்னா அதெல்லாம் போட்டுக்காது, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால முதல்லயே அவாய்ட் பண்ணணும். ஸ்கோலியோசிஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா லங் பிரச்சனை வர்றது ரொம்ப டிலே ஆகும். ஸ்கோலியோசிஸ் வந்ததுன்னா லங் பிரச்சனை சீக்கிரம் வந்துடும். அதுக்காக தான் அதை அவாய்ட் பண்ணணும். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்து லங் ப்ராப்ளம்னால வரலான்னு மேடம் சொன்னாங்க டாக்டர் அனுராதா. அது என்ன மாதிரி ப்ராப்ளம் சொல்லலாம்? அந்த ஸ்கோலியோசிஸ் வந்து லங் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கும்போது அந்த பிரீதிங் அஃபெக்ட் ஆகும்போது ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். அண்ட் அந்த CO2 பில்டப், ஆக்சிஜன் குறைவு, லங்கோட கெப்பாசிட்டி குறையும் போது அது லங் எப்படி காம்பன்சேட் ஆகும்னா அந்த லங் ப்ரெஷர் அதிகமாயிடும். இந்த லங்ல இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் வந்து தடிமன் ஆயிடும். இப்போ ப்ரெஷர் அதிகமாகும். அந்த லங்ல ப்ரெஷர் அதிகமாகும் போது ரைட் சைடு ஹார்ட் வந்து பம்ப் பண்ண முடியாது. அப்போ ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்றது வரும். அதனால ஸ்கோலியோசிஸ் ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். I think that has a major impact heart மேல. அதனால scoliosis I think definitely affects the heart. ஸ்கோலியோசிஸ்க்கு வந்து ஆக்சுவலாக ஸ்பைன் சர்ஜரி இருக்கு. ஒரு ராட் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கலாம், ஆர்த்தோபெடிக் சர்ஜரி பண்ணுறாங்க. பட் நம்ம ஊரில் இன்னும் அது காமனாக பண்ணல ஃபார் மெனி ரீசன்ஸ். ஒன்று காஸ்ட்டு, ரெண்டாவது எல்லாரும் பயப்படுறாங்க. ராட் போடலான்னு சொன்னால் மோஸ்ட் பேரண்ட்ஸ் இல்லை டாக்டர் அது நல்லா தான் இருக்கேன், நாங்கள் வீல் சேரில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
பட் அதுவும் நம்ம ஒரு பாயிண்ட் அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணலாம், அட்ரஸ் பண்ணலாம். மெயினாக நான் என்ன எதுக்காக இந்த பைபேப் மெஷின் காமிக்க வந்தோம்னா, பைபேப் மெஷின் நான் சொல்லும்போது மோஸ்ட் பேரண்ட்ஸ் கெட் வரி. சார் அதெல்லாம் வென்டிலேட்டர்லாம் வேண்டாம் சார், என் பையன் நல்லா தான் இருக்கான், கொஞ்சம் தலைவலி வர்றது காலையில், அவ்வளோதான் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு. பட் பைபேப்புங்கிறது ஒரு பெரிய மிஷின் கிடையாது. இது ஆக்சுவலாக இது கொஞ்சம் பெருசு. இதில் பாதி சைஸ் தான் வருது இப்போ வர பைபேப் மிஷின்ஸு, ப்ரெஸ்மெண்ட் வருது. அண்ட் பைபேப் மிஷின்ங்கிறது உங்களுக்கு வீட்டில் நம்ம ஐசியூவில் இருக்கிற மாதிரி பெரிய வென்டிலேட்டர் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பைபேப் மிஷின் போட்டிங்கன்னா ஒரு மாஸ்க் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். இந்த மாஸ்க்கு குழந்தைக்கு ஃபிட் பண்ணுற மாதிரி மாஸ்க் வச்சுட்டு இதை குழந்தை ஐ கேன் ஷோ யூ வீடியோஸ் ஆஃப் அவர் ஓன் சில்ட்ரன் ஹூ ஆர் ஆன் பைபேப். குலசேகர் வந்திருக்காரா? இல்லை வரல. இல்லை சரி. இல்லை, லாட் ஆஃப் சில்ட்ரன் ஆர் ஆன் பைபேப் மெஷின் அட் ஹோம். நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அந்த மிஷினில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்குறாங்க. ஸோ தூக்கம் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கு. அண்ட் தூக்கம் பெட்டராக இருந்தாலே குழந்தைங்க காலையில் எழுந்திருக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இல்லைன்னா காலையில் ஒரு ரொம்ப தூக்க கலக்கத்திலே இருக்காங்க, ரொம்ப ஹெட்ஏக் இருக்கு, வாமிட்டிங் வருது, சரியா சாப்பிட முடியல. ஸோ காலையிலையும் தூங்க முடியல, டே டைமும் தூங்க முடியல, நைட் டைம் தூங்க முடியல, எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. அதனால இது பண்ணி ஐ திங்க் ஐ வில் ஸ்டாப் வித் திஸ். ஏன்னா கேள்வி கேட்டு நாங்கள் பேசிட்டே இருக்கலாம். உங்க யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. பைபேப் மெஷின் நம்ம ப்ராப்ளம் இந்த மாதிரி ஹெட்ஏக் அது மாதிரி இருந்தாலும் போடலாமா, இல்லை ஓரளவு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம அது பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? CO2 ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்றீங்க, அது வழியா இருக்கிறது. இது இல்லாமல் வேற ஏதாவது ப்ராக்டிக்கலா நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா? எடுத்த உடனே நம்ம கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் நீங்க அந்த மாதிரி முடிவு எடுக்க முடியாது. ஒரு ஈஸி இல்லை. முதல்ல நியூராலஜிஸ்ட்ன்ற முறையில் அவருக்கு தெரியும் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப வீக் ஆயிடுச்சு மசில், அந்த நுரையீரல் மசில் கார்பன் டை ஆக்சைடு தள்ளக்கூடிய அளவு இல்லைன்னு தெரியும். அந்த ஏஜ் கண்டுபிடித்தார். அதுக்கப்புறம் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துட்டோன்னே அதாவது ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு உண்மையிலேயே கார்பன் டை ஆக்சைடு ரிட்டென்ஷன் ஆகுது. நார்மலா 35 45 இருக்கணும். இந்த குழந்தைக்கு போனால் இப்போ 45 வயது 46 47 48 கூட யாரும் ஒன்றும் பண்றது இல்லை. ஏன்னா அதுவே நமக்கு கடவுள் ஹெல்ப்ஃபுல் மாதிரி வச்சிருக்காரு. எப்பன்னா 60 65 70 மாறும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணோம்னா அப்போ இதனுடைய வேல்யூ ரொம்ப முக்கியம். நீங்களா அதை டிசைட் பண்ண முடியாது. அதை டிசைட் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். பண்ணிட்டோம்னா ரியலி இஸ் அ வண்டர்ஃபுல் மிஷன். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வெண்டிலேட்டர் மழுவுக்கு மலைக்கு வித்தியாசம். அது பெரிய இது, அது போய் ஐசியூல இருக்கணும், அதெல்லாம் இது அப்படி இல்லை. இப்பெல்லாம் நீங்க வெஸ்டர்ன் செட்டப் எல்லாம் போனீங்கன்னா அமெரிக்காலாம் நிறைய போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயசானவங்களுக்கு எல்லாம் இது எல்லாமே தூங்க முடியாது. இது அப்படி போட்டு பார்த்தாதான் நிம்மதியா தூங்குவாங்க. நான் நிறைய பேரை பார்த்தேன். ஒன்றும் இல்லை, அது சும்மா அந்த இப்பெல்லாம் முன்னெல்லாம் ஏன் சரியா இல்லைன்னா அந்த இப்படி போய் உட்கார்றது சரி. இப்போ ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. மூக்கு மட்டும், வேற ஒண்ணுமே கிடையாது, மூக்கை மட்டும் கவர் ஆகும். நீங்க நார்மலா தூங்கலாம். உங்களுக்கு இங்கெல்லாம் அரிக்காது, வலிக்காது, மார்க் வராது, ஒண்ணுமே தெரியாது. நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிறது கண்டுபிடிச்சதுனால அதை போட்டோம்னா குழந்தை ஒன்றும் ரொம்ப நல்லா. யூஸ்வலா அவங்க குழந்தைங்க கொஞ்சம் குட்டா இருக்காங்க, படுக்கும் போது அந்த டங் டிராப் சொல்லுவோம், மசில் வீக்கா இருந்தா அப்படியே பின்னாடி போய் விழுந்துரும். அப்படின்னா இழுக்கும் போது ஆக்சிஜன் ப்ராப்பரா உள்ள போகாது. நீங்க இனிஷியல் டேஸ்ல குழந்தை அப்பப்போ கொஞ்சம் சைட் லைன்ல படுக்க வைக்கிறது, கொஞ்சம் குழந்தைங்க டிஃபார்மிட்டி இல்லாட்டி அப்பப்போ ப்ரோன்ல குப்புற படுத்தாலும் அது கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும் அந்த டங்கு வெளில விடுறது. அப்படியும் மீறி இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி சிம்டம் அதிகமா இருந்து ஒரு பல்மனாலஜிஸ்ட் டிசைட் பண்ணிட்டு போடும்போது தான் இந்த பைபாப் நல்லா காத்து அந்த ஏர் போறதுக்கு நல்லா ஃப்ரீ பண்ணிவிடுவேன். ஓப்பனா நல்ல ஒரு ஊதுனீங்கன்னா ஒரு பேப்பர் எப்படி நல்லா இடம் கொடுக்குது தெரியா, அது உள்ள போறதுக்கு ஒரு ப்ரெஷரு கார்பன் டை ஆக்சைடு ஒரு ப்ரெஷர் செட் பண்ணி கொடுத்துரும். அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சாப்பாடு நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, அப்படியே வெஜ்ல எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது? It's a very good question, sir. இந்த டயட் பற்றி ஆக்சுவலாக we thought we'll call the dietitian, பட் நாங்கள் என்ன ப்ராப்ளம்னா இந்த டிஎம்டிக்காக உள்ள டயட்டிஷியன் கிடையாது. மோஸ்ட்லி நாங்கள் இங்கே இருக்கிற டயட்டிஷியன்ஸ் எல்லாருமே ஜென்ரலாக டயட் தான் சொல்கிறாங்களே தவிர இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி டயட் கொடுத்தா இது ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் டயட்டில் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப வெயிட் போடாமல் பார்த்துக்கங்க. ஏன்னா ரொம்ப வெயிட் போட்டாங்கன்னா அது கஷ்டமாக இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டீராய்டு கொடுக்கறதுனால வெயிட் போடுறாங்க. ஸ்டீராய்டு கொடுக்கலன்னா கூட லேக் ஆஃப்
ஆம்புலேஷன் அல்லது நடக்கிறதில்ல ஓடுறதில்ல அந்த வீல் சேர்லேயே உட்காந்துருக்காங்க, அதனால தே புட் ஆன் வெயிட். அதனால் எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த வெயிட் போடாமல் பார்த்துக்கங்க. அண்ட் குட் ஃபைபர் டயட் வித் குட் வெஜிடேரியன் டயட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு வெயிட் எப்படி, ஐ மீன் டயட்ல எப்படி நீங்கள் வெயிட் ரொம்ப போடாமல் பார்த்துக்கலாம்னா, ஜென்ரலாக ஃபேட்டி ஃபுட்ஸ் எல்லாமே ஈஸியாக வெயிட் போடும். ஸோ மெயினாக நீங்கள் நான்வெஜ் கேட்குறீங்க இல்லையா? ஸோ நான்வெஜ்ல லீன் மீட்னு சொல்றது பார்த்தீங்கன்னா எக், ஃபிஷ் அண்ட் சிக்கன் வந்து லீன் மீட்னு சொல்லுவோம், நிறைய ஃபேட் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் கிரேவி டைப்ல வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் போடாது, பட் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா வெயிட் போடும். ஸோ நான்வெஜ்ல எக், சிக்கன் அண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கிரேவி டைப்ல கொடுக்கலான்னு. சரி, அதாவது நம்ம சதர்ன் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து நம்ம கல்ச்சரே ஒரு நல்ல கல்ச்சர். அதாவது பருப்பு சாதம், கீரை குழம்பு, ஒரு பழம், இந்த சுண்டல், சார் சொன்ன மாதிரி இந்த வெஜிடேரியன் டயட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி சேர்ந்து கொடுத்தீங்கன்னா என்ன கொடுக்குறோன்னு தெரியும். வெஜிடேரியன் டயட்டோட ஒன்று பருப்பு இருக்கணும். பருப்புன்னா சுண்டல் மாதிரி, அது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எந்த பருப்பு ஒன்றா யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது கீரை எழுது, கீரை குழம்பா வச்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள். மூணாவது ஒரு பழம் சேர்த்துக்கணும், தயிர் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு சில டைம்ல வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாதான் சில குழந்தை சாப்பிடுன்ற மாதிரிலாம் இருக்கு. அது மாதிரி பழக்கம் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் மேடம் சொன்ன மாதிரி ஒரு லீன் மீட் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு அதில் அது அந்த ப்ரிப்பரேஷனை சேர்த்தாவே குழந்தை. அதாவது ஏன் இதை சொல்றோம்னா, நிறைய வெயிட் போட்டோம்னா இந்த டியூஷன் மசில் வந்து இது அந்த மசிலினுடைய இது தாங்க முடியறதில்லை. அதுக்காக சத்தாவும் இருக்கணும், வெயிட்டும் போடக்கூடாது. அந்த மாதிரி டயட்டை கொடுக்கறது நல்லது. பையன் வயசு 16 சார். படிக்கட்டு ஏற முடியல, நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே நடக்கிறேன். நான் பிசியோதெரபில அதாவது ப்ரோக்ரெசிவா மசில் வீக்கா இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான், படிக்கட்டு ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டம் தான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை வந்து அந்த வெயிட் ஏற ஏற ஏஜ் ஏற ஏற பெட் நீல குழந்தையால வெயிட் வேலை கொடுக்க முடியாட்டி ஈவன் அந்த வெயிட் சொல்றதுக்கு அக்செப்டன்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஒரு 10 to 20 இயர்ஸ்ல எய்தர் ஒரு ரிவால்விங் சேரோ இல்லாட்டி வீல் சேரோ கொடுக்கறது நல்லது. அவனை ரொம்ப அழுத்தத்தோட ரொம்ப ப்ரெஷரோட படிக்கட்டு ஏறி இறங்குறது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். அது வந்து இன்னும் அவனுடைய மசிலுடைய எஃபெக்டை குறைச்சி விட்டுரும், ஹார்ட்டுக்கும் லோடு அதிகமா இருக்கும். பிளஸ் தேர் இஸ் அ பொட்டன்ஷியல் சான்ஸ் ஃபார் ஹிம் டு ஹேவ் எ ஃபால். இப்பவே நார்மலா நடக்கிற குழந்தைகளுக்கே வந்து என்ன ரெக்கமெண்டேஷனா ப்ராப்பர் பேசிங், அதாவது குழந்தைய வந்து கேப் விட்டு பண்ண சொல்லுங்க. இப்ப நீங்க ஏதாவது வாக்கிங் நீ கூட்டு சொன்னாங்க ஒரு நடந்தாங்க நல்லா நடக்குன்னு சொல்லி நீங்க ஒரு 3 கிலோமீட்டர் குழந்தை 3 கிலோமீட்டர் நடக்க கூடாது. மசில் வந்து டேமேஜ் ஆகும்போது திரும்ப ரீப்ளேஸ் ஆக சொன்னேன். ஸோ குழந்தைங்க வந்து அப்பப்போ ஒரு என்டியூரன்ஸ் மாதிரி ஒரு கேப் விட்டுட்டு ஒரு வாக் போனாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப், ஒரு ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலும் கொஞ்சம் கேப், அப்படி பண்றதை விட நல்லது. ஏதாவது ஒண்ணு வந்து முடியாட்டி அதை ரொம்ப எஃபர்ட்டோட போறது நல்லது இல்லை. வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ல ஏதாவது பண்ண முடியுமா, லிஃப்டோ இல்லாட்டி வேற ஏதாவது சேர் லிஃப்டோ இல்லாட்டி குழந்தை தூக்க முடியுமா ட்ரை பண்ணி பாருங்க. சார், இந்த கம்ப்ளீட் கியூர் வந்துட்டு இந்த மாதிரி தெரியல. அட்டலுடன் வந்து இப்போ வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், அட்டலுடன் வந்து சொல்லியிருக்காங்க. நாங்களும் இந்த கூகுள்ல அதில் பார்க்குறோம், டிரான்ஸ்லோரா எதுவும் பேர் தான் தெரியும், தவிர உள்ளோட தெரியாது. எங்களுக்கு நீங்க அது வந்து நீங்க பெரிய பிளாஸ்டிக்கா எதிர்பார்ப்பு இல்லை இருந்தா கூட இதை கண்டினியூ பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் மேக்ஸிமம் எஃபர்ட் போட தயாரா இருக்கிறேன். எனக்கு தெரியும் கடைசியில் ட்ரீட்மெண்ட் பற்றி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு காமனிஸ்ட் எல்லாரும் எதிர்பார்ப்பது தான். இல்லை, பட் ஜென்ரலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஓவரால் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். நான் வந்து அட்டலுரன் பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, ஜீன் தெரப்பி அல்லது இந்த எக்ஸான் ஸ்கிப்பிங் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே சின்ன பருவத்தில் ஸ்டார்ட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 வயசு 4 வயசு 5 வயசு அதுக்குள்ளால. ஒரு 18 வயசு 15 வயசு 12 வயசில் ஜீன் தெரப்பி பண்ணுறதுல எந்த யூஸும் கிடையாது, எந்த மாற்றமும் வராது. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து காமன் கொஸ்டின் எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, டாக்டர் ஜீன் தெரப்பி அமெரிக்காவில் வந்திருக்கு, அது இங்கே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் இல்லை எனக்கு காசு இருக்குது, நான் அமெரிக்கா போகிறேன், யூகே போகிறேன், ஜீன் தெரப்பி பண்ண முடியுமான்னு. எந்த யூஸும் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி ஃபைப்ரோசிஸ், கார்டியக் ஃபைப்ரோசிஸ் வந்தாச்சு, லங் ஃபைப்ரோசிஸ் வந்தாச்சு, மசில் ஃபைப்ரோசிஸ் வந்தாச்சு. அதுக்கு பிறகு நம்ம என்னதான் கோடிக்கணக்கில் செலவழித்து ஒரு ஜீன் செலுத்தினாலும் அது வந்து புது மசில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. இருக்கிற மசில் தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். இருக்கிற மசிலில் நிறையா ஃபைப்ரோசிஸ் வந்த பிறகு நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது.
ஸோ ட்ரீட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்லியாக நம்மளுக்கு இப்போ ஒரு 4-5 வயசுலேயே வந்து ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று. அப்போது கடைசியில் என்னென்னா நம்மளுக்கு இப்போ அதுக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஏஜில் வந்தாச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ், மெயினாக இதுவரை ஸ்டீராய்ட்ஸ் தான் கொடுத்துட்ருந்தோம், டெஃப்லோசகாட் அல்லது பிரெட்னிசோலான். பிரெட்னிசோலானை விட டெஃப்லோசகாட் டெஃபினெட்லி சுப்பீரியர், லெஸ் சைடு எஃபெக்ட்ஸ். அதனால டெஃப்லோசகாட் இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். ஒன்லி திங் இஸ் என்னென்னா அமெரிக்கன் அகாடமி ஆஃப் நியூராலஜி அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் படி 0.9 mg/kg ஹையர் டோஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் டெஃப்லோசகாட் வர்சஸ் பிரெட்னிசோலான் ஸ்டடி பண்ணோம், அப்புறம் O601 ஸ்டடி பண்ணோம். அந்த ஸ்டடீஸ்லாம் நாங்கள் என்ன பார்த்தோம்னா நம்ம சில்ட்ரனுக்கு, இந்தியன் சில்ட்ரனுக்கு 0.9 mg/kg கொடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது. தே புட் ஆன் வெயிட், குஷிங்காய்டு ஆகிடுறாங்க, ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால we decided that we'll use 0.6 mg/kg. அந்த டோஸில் குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்க, ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க, ப்ரோக்ரெஷனும் குறைஞ்சிருக்கு. பட் என்னென்னா ஐம் ஸ்டில் நாட் ஹாப்பி. ஏன்னா ஸ்டீராய்டு கொடுத்தா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஒன்று வெயிட் கெயின் இருக்குது, ரெண்டாவது இந்த மேடம் சொன்ன மாதிரி போன் டென்சிட்டோமெட்ரி குறையுது, ஆஸ்டியோபீனியா வருது, நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால இப்போ என்னென்னா ஸ்டீராய்ட் ஸ்பேரிங் ஏஜென்ட்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கோம். வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். தெர் ஆர் கொஞ்சம் சில்ட்ரன் இருக்காங்க. ஏன்னா மெயின் பெத்தாலஜி மெயின் ப்ராப்ளம் இன் டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிஸ் இன்டர்லூக்கின் 1 பாங்க, IL-1 இன்ஃப்ளமேட்டரி பெத்தாலஜின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நிறைய புதுசாக IL-1 பிளாக்கர்ஸ் உருவாயிருக்கு, கொண்டு வந்திருக்காங்க. பட் அது வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் இந்தியாவில் இம்போர்ட் தான் பண்ணோம். அதே இது FDA, US FDAல இன்னும் அது வந்து அப்ரூவ் ஆகலை ஃபார் டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. பட் வேறு டிசீசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவனைல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் அந்த மருந்து வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் DMD சில்ட்ரன். அதுக்காக உள்ள பேசிக் ஒர்க் ஃப்ரேம் ஒர்க்கில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஐ எம் ஹோப்பிங் தட் வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தட் ஆர் வீக்ஸ் மந்த்ஸ், எனக்கு தெரியலை எப்போ அப்ரூவல்ஸ் வரும்னு. அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம ஊர்லேயே, ஏன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் அமெரிக்கா, வி ஆர் டாக்கிங் அபவுட் UK, பட் நம்ம ஊர்லேயே தெர் ஆர் அதர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். ஸோ த்ரூ ICMR நாங்கள் ஒரு மேஜர் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரோச் பண்ணிருக்கோம், விச் இஸ் லுக்கிங் அட் blocking the heart muscle, lung muscle from getting into fibrosis. அந்த மருந்து நாங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் செய்யறதுக்காக பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் கொடுத்துருக்கோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல்ஸ். வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லா குழந்தைங்களும் அதில் இன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் வெரி மச் அஃபோர்டபுள். அண்ட் திஸ் இஸ் பீங் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா பை அஸ். அதனால பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஒன்லி திங் இஸ் அப்ரூவல்ஸ் வந்தால் தான் எந்த மருந்தும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது வந்து வில் பி யூஸிங் இட் அட் எந்த ஏஜ் வேணாலும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி சம்திங் தட் அண்ட் இதுவரை இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்ததில் அவ்வளோ தூரம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலை. பட் ஐ திங்க் இவர் மோடிஜி சொல்கிற மாதிரி we have to do it in India. Make in India should be our இது. நம்ம வந்து அமெரிக்காவில் பண்ணுறாங்க, அதை இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே பண்ணுறேன்னு சொல்கிறது நடக்காது. we have to do it ourselves. ஏன்னா 18 கோடி கொடுத்து ஒரு ஜீன் தெரப்பி கொடுக்கறதுல எனக்கு என்னமோ அது சரி பண்ணல. ஏன்னா that will be useful only for one child. We want to give it to everybody. All children are equal. அதனால கொடுக்குறது சரி. அட்டல்யூரன்ங்கிறது வந்து இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எக்ஸான்ஸ் வேதல். ஆக்சுவலி அட்டல்யூரன் ட்ரையல்ஸ் நாங்கள் பண்ணோம். சுரேஷ் and we were part of it. PTC study. PTC is a company that made it. We actually அந்த ஸ்டடி வந்து 3 வருஷமாக நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். இங்கே தான் அப்போலோவில் தான் நடத்திட்டு இருந்தோம். எந்த குழந்தையும் வந்து ட்ரமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஒன்லி ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்டாப் மியூட்டேஷன். ஸ்டாப் கோடான்ஸ்னு சொல்லுவாங்க. ஜீனில் வந்து டெலிஷன் டியூப்ளிகேஷன் இல்லை, ஸ்டாப் கோடான்ஸ்னு இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இட் இஸ் டு பைபாஸ் அ ஸ்டாப் மியூட்டேஷன். அதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவ்வளோ பெனிஃபிட் இருக்குல்லைங்க. நாங்கள் யூஸ் பண்ண எந்த குழந்தையும் தே ஆர் ஸ்டில் வாக்கிங். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி அவர் இது என்னென்னா என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ட்ரையலில்,
பட் அட்லீஸ்ட் ஃபார் மினிமம் 5 இயர்ஸ் நீங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கணும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு. அதனால இன்னும் மருந்து கொடுத்துட்ருக்கோம். தே ஆர் கண்டினியூங் வித் மெடிகேஷன்ஸ். மருந்து கண்டினியூ தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ட்ரமேட்டிக்காக எந்த குழந்தையும் உட்காந்துருந்த குழந்தை அப்படியே நடந்துடல. தே ஆர் ஸ்டேபிள், ரொம்ப மோசமாகலை, அவ்வளோதானே தவிர ஒன்றும் பெரிய பெனிஃபிட் அதில் ஒன்றும் தெரியல சார். அதனால் அட்டெலுரன் I feel is not going to be the answer, but we need more and more molecules, and there are 2 or 3 molecules which looks promising. அது எல்லாமே நாங்கள் we are in touch with people, and also we have now made a molecule in India. அது வந்து DCG approval வாங்கியிருக்கோம் for clinical trials. We are only waiting for ICMR to say okay. அவங்க சொன்னாங்கன்னா நடக்கும், பட் அது எப்போ வரும் என்னைக்கு வருங்கிறது தெரியலை. But all the groundwork has been done. The molecule has been made. We have done as much as we can with the company, and DCG approval வாங்கிட்டோம் for clinical trials. எல்லாமே வாங்கியாச்சு. We are just waiting for ICMR to give us the approval. அது ஒன்று தான் தெரியல இருக்கு. My son is 12 years old. Now, for 6 months away, he is having the spine rearrangement. Mari one side தூக்கிட்டு அந்த மாதிரி வந்துருக்கோம். ஸோ இமீடியட்டாக இப்போ நான் என்ன பண்ணலாம், அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, or is it possible to reverse it? How best to prevent it? I stopped at EFCO before 1 year because of over weight gain. So should I restart it or okay? You want to answer, sir? இல்லை ஜென்ரலாக இந்த ஸ்கோலியோசிஸ் அந்த ஏஜில் வரும், அரௌண்ட் 12 இயர்ஸில். ஐ வுட் சஜஸ்ட் மெயின்லி பாஸ்சுரல் சேஞ்சஸ். ரொம்ப ஸ்கோலியோசிஸோடு உட்கார்ற மாதிரி பார்க்காதீங்க. ப்ரீதிங் எக்ஸசைசஸ் லைக் சுரேஷ் சஜஸ்டட் கண்டினியூ பண்ணுங்கள். ட்ரை அண்ட் ப்ரிவெண்ட் as much as possible ஸ்கோலியோசிஸ் ப்ரொக்ரெஷனை வந்து. ஐ ஸ்டில் திங்க் டெஃப்லோசகாட் இஸ் வர்த் இட். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது முக்கியம். கொஞ்சம் வெயிட் கெயின் இருக்குனாலும் பரவாயில்ல, ஏன்னா டெஃபினெட்லி டெஃப்லோசகாட் ஈவன் இன் our 0601 ஸ்டடி நாங்கள் பண்ணதுலேயும் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஸ்டடிஸ் பண்ணோம். UC Davisோட 5 year எல்லாமே பப்ளிஷ்டு சச். யூ கேன் லுக் அப் த அமெரிக்கன் மசில் அண்ட் நர்வ்ல பப்ளிஷ் பண்ணிருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்து என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, சில்ட்ரன் ஆன் ஸ்டீராய்ட்ஸ் even if it be a low dose definitely benefit in prevention of scoliosis and cardiomyopathy, that is heart problem and lung problem. எல்லாமே ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குற குழந்தைங்க is definitely superior to children who are not on steroids. அதனால் நிறுத்தாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கத்தான் இருக்குது. அதனால தான் we are looking seriously at interleukin-1 blocker, IL-1 blockerன்னு ஒரு ட்ரக் பார்க்குறோம். ஏன்னா this is exactly similar to steroids but without the major side effects of deflazacort and prednisone. Only thing is அது வந்து DMD-க்குன்னு அப்ரூவ் பண்ணலாம். அவங்க வந்து FDA கூட it is approved over 2 years, but it's not approved for DMD. It is approved for juvenile rheumatoid arthritis. But even my own colleagues in the US-ல இருக்கிறவங்க with whom I collaborate, அவங்களே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த மருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து the pathology in DMD is interleukin-1 problem, leakage. இது வந்து IL-1 பிளாக்கராக இருக்கிறதுனால கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்களும் ஃபீலிங் இருக்குது. So we are all collaborating together to try and push FDA to approve. ஏன்னா இந்தியாவில் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் ட்ரையல்ஸ் பண்ணால் உடனே FDA அப்ரூவல் இருக்கான்னு கேட்குறாங்க. இந்தியாவில் அப்ரூவல் தான் வாங்கணும் நம்ம ஆக்சுவலாக. ஸோ இந்தியாவிலே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் அட் த சேம் டைம் we are trying to push FDA to approve it for in the purpose for DMD. அப்ரூவ் பண்ணாங்கன்னா then it will be very useful for us because அது then the cost will come down and அது யூஸ் பண்ண முடியும். பட் அதுவரை நீங்கள் ஸ்டீராய்ட் கண்டினியூ பண்ணுறது பெட்டர். ஓகே சார், அது இப்போ புதுசாக ஒன்றும் மருந்து வரல சார். 5 வயசு 2 மாதம் நல்ல ஏஜ். இப்போ ட்ரீட்மெண்ட் எதாவது இருந்ததுன்னா பார்க்கலாம் சார். நீங்கள் அந்த டெலிஷன் டியூப்ளிகேஷன் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கணும். யூ ஹேவ் தி டீட்டெயில்ஸ் சார். ஓகே, டாக்டர் ஐஷாட் இருக்கு, அதை பார்த்துட்டு என்ன இருக்கும்னு சொல்லிட்டு எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிடுறோம். சார், என் பையனுக்கு 17 வயசு ஆகுது. என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும்னு இப்போ சொன்னதெல்லாம் புரிஞ்சுது.
அவங்களுக்கு முன்னாடி 23 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு சார். இப்போ அவங்களோட ஃபியூச்சருக்கு எதனா ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறது இல்லை. அந்த பொண்ணுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு இதே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு கேரியரா இல்லையான்னு பார்க்கணும். இதே மரபணுக்கள் டிஃபெக்ட் அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு கேரியராக இருந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு இதே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்றது? இன்கேஸ் ஃபஸ்ட்டு அவங்க கேரியராக இல்லையான்னு பார்க்கணும். அவங்க கேரியர் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. அப்படி கேரியராக இருந்தாங்கன்னா ப்ரெக்னென்சியில் 10-12 வாரத்திலேயே நம்ம வந்து கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங்னு பண்ண முடியும். பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு இந்த நோய் இருக்கா இல்லையான்னு 10-12 வாரத்திலேயே ப்ரெக்னென்சிலேயே கண்டறிய முடியும். அது இன்கேஸ் அவங்க கேரியர்னா அல்லது இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுறதோ என்ன முடிவு எடுக்கணும். கேரியர் இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரேஜ் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு கூப்பிட்டு கவுன்சிலிங் எதெல்லாம் கொடுக்கணுமா சார்? கேரியர் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கேரியராக இருந்தால் தான் பிரச்சனை, கேரியர் இல்லைன்னு பிரச்சனை. My kid is 19 years old. One observation for the last 2 months is food intake has come down. You need to look for any prominent size so that I act with. சார் இந்த 19 இயர்ஸில் ஃபுட் இன்டேக் குறைஞ்சிருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தட் மே ஆல்சோ பி எ சைன் தட் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு டேக் ஃபுட். ஏன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இன்டேக்கும் குறையும், ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸும் வரலாம். அந்த 19 இயர்ஸ் வெரி கிரிட்டிக்கல் ஏஜ் வந்து. அப்புறம் இட் மே ஆல்சோ பி தட் சரியாக தூக்கமும் இருக்காமல் இருக்கலாம். ஸோ ஐ திங்க் அந்த ஏஜில் இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இட் நீட்ஸ் வில் லுக்ட் இன் டு நீங்கள் whichever doctor you are showing to அது should be seen by them again and maybe needs more evaluation and looking at what is the intervention that will be required. என்னுடைய குழந்தைக்கு வந்து 3 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆகும். அவருக்கு வந்து எக்ஸாம் டெலிஷன் வந்து 44 to 50. நீங்கள் ட்ரையல் ஒன்று அப்ரூவ் பண்ணுறதுக்காக அது வந்து எல்லா எக்ஸாம் டெலிஷனுக்குமே செட் ஆகுமா இல்லை பர்டிகுலராக இதுக்கு மட்டும் தான் இருக்குமா? அந்த மாதிரி ரொம்ப நல்ல கேள்வி சார். இதுதான் முக்கியம். தட் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட். வி டோன்ட் வாண்ட் இப்போ நிறையா எக்ஸான் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, எக்ஸான் ஸ்கிப்பிங் ஏஜென்ட்ஸுங்கிறாங்க. எக்ஸான் 51 ஒன்று, எக்ஸான் 45 ஒன்று, எக்ஸான் 41 to 52 ஒன்று, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்தால் என்னை பொறுத்த வரலையும் அது வந்து நல்லதில்லை. ஏன்னா அது வந்து இட் இஸ் ஒன்லி லுக்கிங் அட் ஒரு 10 குழந்தைங்க இருந்தால் அதில் ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிச்சம் 9 குழந்தைக்கு இல்லை. ஸோ வாட் எவர் ட்ரீட்மெண்ட் வி ஆர் லுக்கிங் அட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் எவ்ரிபடி. இது எதுவுமே எக்ஸான் ஸ்பெசிஃபிக் கிடையாது. அண்ட் தட் இஸ் ஹவு த ட்ரீட்மெண்ட் ஷுட் பி. எ ட்ரீட்மெண்ட் ஷுட் பி அவைலபிள் ஃபார் ஆல் சில்ட்ரன். எக்ஸான் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. அப்படி எக்ஸான் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டில் கூட விச் இஸ் ஆன் கோயிங் அட் த மோமெண்ட் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இல்லை சார். ஒன்றும் பெரிய ட்ரமேட்டிக்காக எந்த குழந்தையும் உட்காந்துருக்கிற குழந்தை நடக்கிற மாதிரியோ அல்லது அந்த அளவுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. தே ஆர் ஸ்டெபிலைசிங் தி சைல்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக பெனிஃபிட் இருக்குல்ல. அதனால தான் ஆக்சுவலாக அதனால தான் தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை வி ஆர் நாட் பார்ட் ஆஃப் இட். வாட் எவர் இஸ் ஆன் கோயிங் எதனால் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா நாங்கள் பார்த்ததில் இது வந்து நாங்கள் சூஸ் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு, which I don't like. I mean, it's not worth 10 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதில் ஒரு குழந்தைக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மிச்சம் 9 குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்கிறதும் நல்லா இல்லை. ஏன்னா இட் இஸ் அப்செட்டிங் எவ்ரிபடி. ரெண்டாவது அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸும் தெரியலை. நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு எந்த பெரிய பெனிஃபிட்ஸும் தெரியலை. அதனால தான் வேணும். குழந்தைக்கு இப்போ 3 வயசு 8 மாதம் ஆகுது சார். சார் வந்து ஸ்டிச்சிங்லாம் சொல்லி கொடுத்தது பேசிக் ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கு. குழந்தை இப்போ விளையாடுறப்ப அதே வயசு இன்னொரு குழந்தை இருக்கான், அவன் கூட ரொம்ப என்கேஜாக விளையாடும் போது மேலே குதிச்சு விளையாடும் போது அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாமா? இல்லை அவனுக்கு வலிக்காத வரைக்கும் அது அப்படியே ஏன்னா அது பயமா இருக்கா, ஓடுறான் ஓடியாரானா அதை கண்ட்ரோல் பண்ணுவான். அதாவது குழந்தைக்கே தெரியும் அவன் குழந்தையோட லிமிடேஷன். ஏன்னா இப்போ சஃபிஷியன்டா லைக் இப்போ டாக்டர் பார்த்துருக்கீங்க, இப்போ ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. மேபி சம் விட்டமின் சப்ளிமெண்ட் மேடம் சொன்ன கால்சியம் விட்டமின் எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு 3-4 வயசு ஒன்று ஆகும் போது நீங்க குழந்தைய ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அது விட்டுருங்க. ஏன்னா அவருக்கே குழந்தைக்கே தெரியும். அது நம்ம நீங்க ரொம்ப புஷ் பண்ணி இதையும் மேல பண்ணாம விட்டுருங்க.
சரி, ஐ திங்க் இனிமே வில் ஹேவ் டு ஸ்டாப். ஏன்னா ஆல்ரெடி 1 hour மேலே ஆச்சு. ஏன்னா எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அண்ட் தேர் ஆல் வெயிட்டிங் அவுட் சைட் குழந்தைங்க எல்லாம். அதனால வில் ஹேவ் டு ஸ்டாப். தேங்க்யூ ஆல். ஒரே நிமிஷம், லாஸ்ட் கொஸ்டின். My son's age is 15, sir. Steroid எதுவுமே இன்னும் எடுக்கலாமா? கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம், பட் ஸ்டார்டிங் ஸ்டீராய்ட்ஸ் at 15 is going to be a little late. ஏன்னா உங்களுக்கு ஐடியா ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் இஸ் டு ப்ரிவெண்ட் ஃபைப்ரோசிஸ்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. ஸோ ஐடியா அது வந்து ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணோன்னா ஹார்ட் ஃபைப்ரோசிஸ், லங் ஃபைப்ரோசிஸ், மசில் ஃபைப்ரோசிஸ் எல்லாத்தையுமே அது கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணுறது. அதனால 15 வயசு ஆனதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டீராய்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வெரி டவுட்ஃபுல். பட் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கலாம். எவ்வளோ பெனிஃபிட் இருக்கோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கிறது நல்லது. எஸ், 6-year-old இட்ஸ் வர்த் ஸ்டார்டிங். ஆமாம், 15 இயர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணால் ப்ரிவெண்ட் ஆகுமா காம்ப்ளிகேஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா மேபி இட்ஸ் அ லிட்டில் டூ லேட் தான் நான் சொல்கிறேன். ஐ திங்க் வில் ஸ்டாப். சொல்லுங்க, இன்னொரு லாஸ்ட் கேள்வி. 1 year சரியா சாப்பிடலாம் சார். அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டேன். இப்போ வயிற்று வலி. நீங்க டேப்லெட் கூட கொடுத்துருக்கீங்க. அது வந்து பார்க்கணுங்க. உங்கள் டெஃபினட்டாக லோக்கல் டாக்டர்கிட்ட காட்டுங்க. எதனால வெயிட் சாப்பிட மாட்டேங்கிறான், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஏன்னா இவன் சின்ன பையனாக இருக்கனால இது டிஷைன் மஸ்குலர் டிஸ்டஃபினால தான் சாப்பிட்றது இல்லைன்னு இருக்காது, வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம், பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். அண்ட் எல்லா குழந்தைங்களுக்கும் வேக்சினேஷன் போட்டாச்சு இல்லைங்களா சிஸ்டர்? போட்டிங்க இல்லையா? தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இப்போ நாங்கள் ஆக்சுவலாக அடுத்த UC Davis நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறோம், which has been approved already. So we are doing it with University of California. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஸ்டடீஸ் தான், இன்டர்வென்ஷன் ஸ்டடீஸ் இல்லை. இது வந்து எல்லா குழந்தைங்களையும் வந்து பீரியாடிக்காக ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எல்லா எப்படி இருக்காங்க குழந்தைங்க, ஏன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம அமெரிக்காவில் உள்ள குழந்தைங்க மாதிரி இல்லை இந்தியன் குழந்தைங்க. அதே மாதிரி யூரோப்பில் இருக்கிற குழந்தைங்க நம்ம தான். வி ஆர் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். அது என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்தெந்த வயசில் என்ன மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வருது, எந்தெந்த வயசில் லங் ப்ராப்ளம் வருது, எந்தெந்த வயசில் போன் டென்சிட்டோமெட்ரி குறையுது. ஏன்னா இப்போ ஜோலண்ட்ரனேட்னு மேடம் சொன்னாங்க. ஜோலண்ட்ரனேட் இஸ் அ குட் ட்ரக். ஏன்னா அது வந்து போன் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக போன் டேர்ன் ஓவர்னு இருக்குது. ஸோ புது போன் டெபாசிட் ஆகும், பழைய போன் ரிமூவ் ஆகும். ஸோ அப்படி தான் நம்ம போன் ஸ்ட்ரென்த் மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த போன் ரிமூவல் ஜாஸ்தி ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இந்த ஜோலண்ட்ரனேட்டோட வேலை உங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ இப்போ அந்த மாதிரி மெடிசன் சொல்கிறாங்க. இப்போ யூஎஸ்ல வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, டாக்டர் நம்மளுக்கு இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு. ஒன்று, இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ரெண்டாவது, இதை பற்றியான ஸ்டடீஸ் நம்ம ஊரில் இல்லை, இன்னும் டீட்டெயில்ஸ் இல்லை. அதனால் நம்ம ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, குழந்தைங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி நீட் சம் டேட்டா, வைட்டல் டேட்டா டு சே ஓகே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஊரில், நம்ம குழந்தைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா வாட் எவர் பி, வி ஆர் ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் த யூரோப்பியன்ஸ் ஆர் ஆர் த அமெரிக்கன்ஸ் ஆர். அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஸ்டடீஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா we are comparing our Indian data with European and American data. Almost totally worldly ஒரு 7 centers are going to be involved in it. We are the only center in India, but slowly probably others will join. But இந்த மாதிரி ஸ்டடீஸ் பண்ணுறது முக்கியம். ஏன்னா அப்போ தான் நம்ம எப்படி இருக்கோம், ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்காங்க. ஏன்னா இப்போ there are centers, Sydney is participating in it, Pittsburgh USல, UC Davis Californiaல, இந்த மாதிரி பெரிய பெரிய சென்டர்ஸோட பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்க, அவங்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க, கம்பேரிசனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எப்போ வருது, இதுக்கு என்ன மாதிரி இன்டர்வென்ஷன் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் த ஸ்டடி நவ். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நடக்க போகிறது. ஸோ டாக்டர் ஆயிஷா, டாக்டர் அனந்த் அண்ட் டாக்டர் மாதுரி கமோவனா, ஸோ இவங்க வந்து உங்களை பீரியாடிக்காக காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பீரியாடிக் வேல்யூவேஷன் அதில் ஃபாலோ அப் தேவைப்படும். அண்ட் we will need to
this is Dr. Madhuri, Dr. Anand, and Dr. Aisha. இவங்க தான் மெயினாக கோஆர்டினேட் பண்ணுவாங்க இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஸ்டடீஸ்க்கு. they'll keep calling you. தொந்தரவு நினைக்காதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ தட் we can all together find, I mean, நம்ம ஊருக்கு ஒரு டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் எப்போ வருது, இதுக்கு என்ன மாதிரி பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த ஸ்டடி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஸ்டடீஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்துட்டு. அதுக்கடையில் ஐசிஎம்ஆர் ஸ்டடி அப்ரூவ் ஆச்சுன்னா அல்லது இந்த IL1 பிளாக்கு அப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் கூப்பிடத்தான் போகிறோம். ஸோ வில் கீப் அவர் டேட்டாபேஸ் as such. I thanked Professor Vijay Shekaran, Dr. Anuradha, Dr. Soundaram, and Dr. Suresh Kumar Patana. Of course, last but not the least, most important is to thank Apollo Hospitals. அவங்க வந்து இந்த வேக்சின் வந்து வருஷம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இட்ஸ் a very expensive vaccine. Thank you. Management of Apollo Hospitals-க்கு தேங்க் பண்ணோம். And of course our sisters, வாங்க சிஸ்டர், வாங்க, நீங்கள் வாங்க. ஏன்னா without their support